பிரபஞ்ச பேராற்றல் துணை. குருவரில் ஆன்மீக மைய குழுவில் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். பிறவிப் பெரும்பிணி அகற்றும் அருமருந்தாம் ஆன்ம ஞானத்தை அனைவருக்கும் பாகுபாடின்றி நல்குவதே செயற்கரிய பெரும்பணியாம் என்ற தாரக மந்திரத்தின்படி நம் குருவரில் ஆன்மீக மையம் அனுதினமும் செயல்பட்டு வருகிறது. இன்று நம் ஆன்மீக மையத்தில் 3வது ஆண்டு விழா கிருஷ்ண ஜெயந்தி. இன்று பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும், நடுவர்கள் அனைவரையும், குழுவில் வந்திருக்கும் அனைவரையும் குருவரில் ஆன்மீக மையம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். முதலில் கிருஷ்ண கானத்துடன் விழா ஆரம்பம். கண்ணாமணி வண்ண கார்மேகா ராதையின் கண்ணனை கண்டோமே. கண்ணாமணி வண்ண கார்மேகா ராதையின் கண்ணனை கண்டோமே. அஷ்டபதி பஜனைகள் செய்தோமே, ஆனந்தம் கொண்டோம் பரந்தாமா. கண்ணாமணி வண்ண கார்மேகா ராதையின் கண்ணனை கண்டோமே. இன்பம் மள்ளி தந்திடுவாய் கீதையின் கண்ணா குழலுதும் மண்ணா. இன்பம் மள்ளி தந்திடுவாய் கீதையின் கண்ணா குழலுதும் மண்ணா. உந்தன் தரிசனம் கண்டோமே, உவகையில் உலகை மறந்தோமே. உந்தன் தரிசனம் கண்டோமே, உவகையில் உலகை மறந்தோமே. கண்ணாமணி வண்ண கார்மேகா ராதையின் கண்ணனை கண்டோமே. திரௌபதி மானம் காத்தவனே, ஏழை குச்சேலனை குபேரனாக்கின. திரௌபதி மானம் காத்தவனே, ஏழை குச்சேலனை குபேரனாக்கின. எங்கள் மனதை திருடிய கண்ணா, நிம்மதி அளிப்பது கோவிந்த நாமமே. எங்கள் மனதை திருடிய கண்ணா, நிம்மதி அளிப்பது கோவிந்த நாமமே. கண்ணாமணி வண்ண கார்மேகா ராதையின் கண்ணனை கண்டோமே. மாடுகள் மேய்க்கும் மாய கண்ணா, கிரியை குடையாய் பிடித்த கண்ணா. மாடுகள் மேய்க்கும் மாய கண்ணா, கிரியை குடையாய் பிடித்த கண்ணா. பாஞ்சஜன்யம் ஊதிய மன்னா, பாஞ்சாலி துயரை துடைத்த கண்ணா. பாஞ்சஜன்யம் ஊதிய மன்னா, பாஞ்சாலி துயரை துடைத்த கண்ணா. கண்ணாமணி வண்ண கார்மேகா ராதையின் கண்ணனை கண்டோமே. கண்ணாமணி வண்ண கார்மேகா ராதையின் கண்ணனை கண்டோமே. 3வது ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் குருவரில் ஆன்மீக மையம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளலாம். குருவருள் ஆன்மீக அன்பர்களை மனம் மெய் மொழிகளால் வணங்கி எனது பேச்சை துவங்குகின்றேன். எனது தலைப்பு குசேலனது வாழ்வில் ஸ்ரீகிருஷ்ணர். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அதாவது முகத்தில் பார்த்து புன்னகையோடு ஒருவர் நட்பு பாராட்டுவதை விட நம்ம அகத்தால உள்ளத்தால நம் நண்பனை பார்த்தவனே வர்ற அந்த ஆனந்தம், அந்த சந்தோஷம்தான் உண்மையான நட்பு அப்படின்னு திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். அது மாதிரி இந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் இந்த குசேலருக்கும் இருக்கிற நட்பு அந்த மாதிரி நட்பு. இருவரும் உள்ளத்தால நட்பு பாராட்டியவர்கள். சிறு வயதில் இருந்தே கிருஷ்ண பரமாத்மா மிகப்பெரிய ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் குசேலர் ஒரு ஏழ்மையானவர். தன்னோடு
அவர் பேசுவாரா, அவர் பழகுவாரா என்று சந்தேகத்திலே அவரிடம் கிட்ட கிட்ட போய் எட்டி பார்த்திருக்கிறார். ஆனா கிருஷ்ண பரமாத்மா எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் எண்ணி அவரை அரவணைத்து அவரை நட்பு பாராட்டி அவரை சிறு வயதிலிருந்தே தன்னோடே இணைத்து கொண்டார். அவரை எங்கு போனாலும் கூட்டி சென்று எண்ணெய் திருடுவதிலும் சிறு வயதில் அவர்கள் செய்யும் சேட்டைகளுக்கு அளவே இல்லை. அதை விரிவாக கூற வேண்டும், அதற்கு நேரம் பத்தாது. அதனால அவர்கள் இருவரும் இருக்கிற நட்பு அப்பேற்பட்ட நட்பு. இருவரும் பாலிய வயதை முடித்தவுடன் பள்ளி படிப்புக்கு, அதாவது குருகுல கல்விக்கு செல்கிறார்கள். சாந்தினீப முனிவரிடம் குருவாக இருக்கிறார். அவரிடம் இருவரும் கல்வி பயில்கிறார்கள். அப்பொழுது ஒரு நாள் சாந்தினீப முனிவரின் பத்தினியார் இவர்கள் இருவரையும் சமையலுக்கு விறகு வெட்டி வாருங்கள் என்று கூறுகிறார். அப்பொழுது இருவரும் தோழர்கள் இருவரும் செல்கிறார்கள். எப்பொழுதுமே கிருஷ்ண பரமாத்மா குசேலரை சுதாமா என்றுதான் அன்போடு அழைப்பார். அவருடைய இயற்பெயர் சுதாமா. அதுக்கு பிறகுதான் அவரை குசேலன் என்று மற்றவர்கள் அழைத்து அந்த பெயரே நிலைத்து விட்டது. சுதாமாவையும் கூட்டிக் கொண்டு காட்டுக்கு செல்வதற்கு புறப்படுகிறார். அப்பொழுது அந்த குருகுலத்தின் மனைவியார் ஒரு துணியில் அவளையும் வெள்ளத்தையும் கலந்து அவர்கள் இருவருக்கும் 2 பொட்டன ஒரு உருண்டைகளாக உருட்டி சுதாமனிடம் கொடுக்கிறார். செல்லும் போது கொஞ்சம் பசி எடுத்தால் இருவரும் இதை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் அப்படி என்று. இருவரும் கிளம்புகிறார்கள். காட்டிற்கு சென்று விறகுகளை எல்லாம் வெட்டி அடுக்கி கொண்டிருக்கும் போது சுதாமன் மட்டும் அந்த 2 உருண்டைகளையும் சாப்பிட்டு விடுகிறார், கிருஷ்ணருக்கு கொடுக்காமலே. இது கிருஷ்ணர் அனைத்தும் அறிந்தவர். அவரு பார்வையில் சரி, சுதாமன் நமக்கு கொடுக்காமல் நம்ம பங்கையும் சேர்த்து சாப்பிட்டு விட்டார் என்று அவரை ஒன்றும் சொல்லவில்லை. இருவரும் விறகுகளை வெட்டி கொண்டு அரண்மனைக்கு குருகுலத்துக்கு வந்து விடாங்க. வந்ததும் அந்த குருகுல கல்வி கொஞ்ச நாளில் இருவரும் சேர்ந்து படித்து அவர்கள் ஊர்களுக்கு செல்கிறார்கள். கிருஷ்ண பரமாத்மா துவாரகைக்கு அரசராகிறார். இந்த சுதாமன் என்கின்ற குசேலன் தன் வீட்டிற்கு வந்து விடுகிறார். அங்கு அவருக்கு சுசீலை என்ற பெண்ணை மணமுடித்து வைக்கிறார்கள். சுசீலையும் குசேலனும் சேர்ந்து இருவரும் அன்போடு குடும்பம் நடத்துகிறார்கள். இல்லற வாழ்க்கையை நல்லறமாக நடத்துகிறார்கள். அவர்களுக்கு 27 குழந்தைகள் பிறக்கிறது. ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு வளர்ப்பதே பெரிய பாடாக இருக்கும் உலகத்தில் 27 குழந்தைகளை வைத்துக்கொண்டு குசேலனும் அவரது மனைவி சுசீலையும் மிகவும் சிரமப்படுகிறார்கள். அந்த ரொம்ப வறுமையில் வேற இருக்கிறார்கள். என்ன செய்ய, ஒருவேளை உணவிற்கே அவர்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. ரொம்ப கவலை கொள்கிறார் சுசீலை. இருந்தாலும் கணவரும் மனைவியும் ஒத்துமையாக வாழ்கிறார்கள். ஒரு நாள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள், துவாரகையில் கிருஷ்ணராக இருக்கும் அரசர் அங்கு சென்றவர்களுக்கெல்லாம் வாரி வழங்குகிறார், பொண்ணும் பொருளும் வாரி வழங்கி எல்லாருக்கும் கொடுக்கிறார் அப்படின்னு காதுல விழுகுது அந்த அம்மா சுசீலை. அந்த அம்மா அப்படியாந்து சொல்லுது, கணவர்கிட்ட சொல்லும் போது, இந்த மாதிரி உங்க நண்பர் தானே, நீங்களும் சென்று யாசகம் கேட்க கூடாதா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது சுசீலை. அதற்கு குசேலர் சொல்லுகிறார், நான் எப்படி செல்வது, என்னுடைய நண்பனிடம் போய் நான் எப்படி யாசகம் கேட்பது என்று ரொம்ப கவலை கொள்கிறார். நீங்க நம்ம குழந்தைகளை நினைத்து பாருங்கள், 27 குழந்தைகளையும் வைத்துக்கொண்டு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. நீங்கள் சென்றுதான் ஆக வேண்டும், நமக்காக இல்லை, நம்ம குழந்தைகளுக்காக சென்று வாருங்கள் என்று குசேலரிடம் மனைவி சுசீலை கெஞ்சுகிறார். இவர் சரி, நம்ம கிருஷ்ணர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நமது நண்பனை, சரி இதுக்காக நம்ம குழந்தைகளுக்காக நம்ம செல்வோம் என்று கிளம்புறார். கிளம்பும் போது இந்த சுசீலை கொஞ்ச நேரம் இருங்க என்று சொல்லிவிட்டு அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கி அவளையும் வெள்ளத்தையும் கடன் வாங்கி ஒரு மூட்டையாக ஒரு பழைய துணியில் கந்தலில் கட்டி மூட்டையாக கட்டி அந்த அம்மா கொடுக்குது. இதை கொண்டு போய் நீங்க கொடுங்க, உங்க நண்பர்கிட்ட கொடுங்க, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புது. இவர் செல்கிறார், துவாரகைக்கு செல்கிறார். வாசலில் காவலர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் சொல்கிறார், நான் சுதாமா வந்திருக்கிறேன், சுதாமா என்கின்ற குசேல், அவர் வந்திருக்கிறேன் என்று உங்கள் அரண்மனையில் இருக்கும் அரசரிடம் கூறுங்கள் என்று சொல்கிறார். இவர்கள் பார்த்து விட்டு, என்ன இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இவர் போய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லுவோன்னு போய் சொல்றாரு. சொன்ன உடனே இந்த மாதிரி சுதாமான்னு சொல்றாரு, குசேலன் சொல்றாருன்னு சொன்னேனே அவருக்கு ஆனந்தம் தாங்கல. அரண்மனையில் இருக்கிற ஒரு ராஜா அப்படியே அங்க இருக்கிற அந்த மண்டபத்திலேருந்து வாசல் படிக்கு எவ்வளவு தூரம் அங்கே இருந்து குடுகுடுன்னு முடியாடுறாரு தன்னோட நண்பனை காண்றதுக்கு. அவர் அப்படி முடியாடுறாரு. முடியாந்து குசேலரை அணைத்து
ஆற தழுவி இவ்வளவு வருஷமா ஆச்சு உன்னைய பார்த்தேன்னு சொல்லி கட்டி தழுவி அவரு ஆனந்த கண்ணீர்ல உள்ள அழைக்கிறார். பாத பூஜை பண்றார். ஒரு அரசர் வந்து பாத பூஜை பண்றார். தன்னோட நண்பனு பாத பூஜை பண்ணி அறுசுவை உணவுகள் கொடுக்கிறார். குசேலருக்கு அறுசுவை உணவு கொடுத்து பழைய கதைகள் எல்லாம் பேசுறாங்க. நம்ம இப்படியெல்லாம் இருந்தோம், நம்ம வெண்ணெய் திருடணும், நம்ம இப்படி விளையாண்டோம், அப்படி இப்படின்னு பழைய சுவாரஸ்யமான கதைகளை நண்பர்களுக்குள் உரையாடுகிறார்கள். உரையாடி விட்டு அப்புறம் அவர் சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா, இவ்வளவு நாள் கழித்து என்னை பார்க்க வருகிறாயே, அண்ணி எனக்கு எதுவும் கொடுத்து விட்டார்களா இல்லையா என்று கேட்கிறார். அதற்கு அப்புறம் இந்த மடியில கட்டி வச்சிருந்த அந்த மூட்டையை கொடுத்து அவருக்கு என்னமோ போல இருக்கு. இந்த பழைய துணியில கட்டி ஒரு அரசருக்கு நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்னு அதை பார்த்து விடுகிறார் கிருஷ்ண பரமாத்மா. பார்த்து எனக்காக தானே அண்ணி கொண்டு அதையே ஒழிக்கிறாய் என்று புடுங்கி அதை பார்க்கிறார். அதில் பிரித்து பார்த்தாக்க அந்த துணியில் அவளும் வெள்ளமும் கலந்திருக்கிறது. என்னுடைய அண்ணி எனக்காக எனக்கு பிடித்ததை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு வாய் அவளை அள்ளி அச்சயம் என்று வாயில் போடுகிறார். அந்த ஒரு வாய் போட்ட உடனே குசேலர் வீட்டில் செல்வம், வீடே அரண்மனையாக மாறி செல்வ செல்வாக்கோட அவ்வளவு ஆடம்பரமான ஒரு வீடாக அமைகிறது. அதில் இருந்த குழந்தைகள் எல்லாம் 27 குழந்தைகளும் ஆடை ஆபரணங்களும் நகைகளும் அவ வீட்டில் எல்லாம் வந்து குமிகிறது. மறுபடியும் ஒரு அவளை அள்ளி வாயிலை போடுகிறார். வீட்டில் செல்வம் குவிந்து கிடக்கிறது. அப்படி இருக்கும்போது மறுபடியும் அள்ள போகும்போது தடுத்துடுறாங்க. அம்மா தடுத்து போதும் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. சுமித்திரை வாங்கினதுக்கு அப்புறம் சரி நான் விடைபெறுகிறேன்னு சொல்லும் போது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, தன்னோட கிரீடத்தை தூக்கி தலையில வைக்கிறாரு அவருக்கு, குசேலருக்கு. நீ அரண்மனையில இரு, நீ ராஜாவை இரு. இல்ல, என்னை நம்பி 27 குழந்தைகள் இருக்காங்க, நாங்க அவங்கள போய் பார்க்கணும், நான் வந்து குடும்பஸ்தனா இருக்கிறேன், நீ இப்படியே இருங்கன்னு சொல்லி அவரோட பிரியா விடை பெற்று அவர் கிளம்புறாரு. கிளம்புனா வாயில் கவர்த்த சொல்லி கொண்டு போய் வீட்டை விட சொல்றாங்க. வீட்டுக்கு போனா அந்த தெருவே மாட மாளிகை கோடு கோபுரமாக அந்த கோபுரங்களாகவே இருக்கிறது. என்னடா அது நம்ம தெருவா, இது என்ன வீடெல்லாம் பெரிய மாளிகைகளாகவே இருக்கிறது, நம்ம வீடு எது என்று தேடுகிறார். அப்பொழுது வீட்டு வாயிலில் வெளியில் சுசீலை ஒரு நல்ல பட்டுப்புடவை அணிந்து நகையெல்லாம் அணிந்து வெளியில வந்து நிக்கிறாங்க. நின்னோடனே இந்த அம்மா போய் அழைக்கிறாங்க. சுவாமி வாருங்கள். இது யாரு, இது என்ன ஒரு அம்மா யாரு நம்மள கூப்பிடுறாள். சுவாமி நான் தான் சுசீலை, உங்கள் மனைவி, வாருங்கள் இல்லத்தில் என்று கூட்டிக் கொண்டு வீட்டுக்குள்ள செல்றார் அந்த அரண்மனைக்குள்ள. அப்பதான் அவர் பாக்குறாரு குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த வேஷத்தை பார்த்து மெய் மறக்கிறாரு. என்ன இப்படி இவர்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள், நம்ம வீடு மாறிடுச்சு, அரண்மனை ஆயிடுச்சு, நம்ம வீட்டுல இவ்வளவு தங்கமும் செல்வமும் வந்து குமிஞ்சிருக்கே என்ன அப்படின்னு, நீங்க சுவாமி நீங்க போய் கொஞ்ச நேரத்துல இப்படி இந்த மாதிரி மாறிவிட்டது என்று சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். கிருஷ்ணா ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு அவங்க இருவரும் அந்த கிருஷ்ணரை போற்றி வணங்கி துதித்து தன் ஆயுள் முழுக்க அந்த கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டினார்கள். அன்னைக்கு அட்சய திதி. அது மாதிரி மார்கழி மாசம் முதல் புதன்கிழமை வந்து எல்லா கோயில்களிலும் இந்த குசேலனோட வரலாறுகளை சொல்லி அவளும் அந்த இனிப்பு கலந்து எல்லாருக்கும் பிரசாதமா வழங்குவாங்க. அது சாப்பிட்டவங்க, அது கும்பிட்டவங்க வந்து நல்ல செல்வ செழிப்போட வாழ்வாங்கன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அது இன்றும் நடக்கிறது. குருவருள் ஆன்மீக மையத்திற்கு நான் நன்றி கலந்த வணக்கத்தை மனமெய் மொழிகளால் வணங்குகிறேன். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், ஆன்றோர் பெருமக்களுக்கும், மற்றும் என்னை போல் புல்லாங்குழலில் மயங்கி தன்னை மறந்து கிருஷ்ண பகவானை பற்றி பேச வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு, கருநிற வண்ணனின் லீலைகளையும் பிறப்பையும் பற்றி ஒரு சில பதங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்துள்ளேன். அழகு கண்ணனாம் கார்மேக வண்ணனாம் தர்மத்தின் தராசாம் வாசுதேவன் கிருஷ்ணன் பொற்பாதம் சரணம் சரணம். வாசுதேவருக்கும் தேவகிக்கும் ஆவணி தேய்பிரை அஷ்டமியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த கிருஷ்ண பகவான் யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத, எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் எழுச்சி பெறுமோ அப்போதெல்லாம் நான் என்னை பிறப்பித்துக் கொள்கிறேன். பெண்களின் பேரன்பை பெரும் சக்தியை உலகுக்கு துவாரக யுகத்தில் தன்னைத்தானே அவதரித்த கிருஷ்ண பகவான் பல லீலைகளை புரிந்துள்ளார். அதில் ஒரு லீலை என்னை ஈர்த்த ஒன்று.
குபேரனின் மகன் நளகுபரனும் மணிகிரீவனும் தன்னை நக்கீரர் சாபத்தால் இருவரும் மரமாக்கப்பட்டனர். ஆனால் உரலில் கட்டுண்டிருந்த கிருஷ்ண பகவானோ இரு மரங்களை மோதி இருவருக்கும் சாப விமோச்சனம் கொடுத்தார். மச்சமாக நீரில் தோன்றி மறைகள் தன்னை காத்தாய், கூர்மமாக மண்ணில் தோன்றி பூமி தன்னை காத்தாய், வாமனவன் போல் தோற்றம் கொண்டு வானளந்து நின்றாய், நரன் கலந்த சிம்மமாகி இரணியனை கொன்றாய். சொல்ல சொல்ல வார்த்தைகளும் இனிக்கின்றன, நினைக்க நினைக்க மனமும் மணக்கின்றன. இத்துடன் என் சிற்றுரையை உங்களிடம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அதாவது இன்று நான் ஆன்மீக குருவருள் ஆன்மீக மையத்திற்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச எடுத்திருக்கும் தலைப்பு கிருஷ்ணரின் பிறப்பும் லீலைகளும். அதாவது கிருஷ்ணர் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் இரவு 12 மணிக்கு பிறவி எடுத்தார். மதுராபுரி என்னும் நாட்டை உக்ரசேனர் என்ற மன்னர் ஆண்டு வந்தார். அவருடைய மகன் கம்சனுடைய தங்கை தான் தேவகி. அப்போ உக்ரசேனரை சிறையில் அடைத்துவிட்டு கம்சன் நாட்டை ஆண்டு வந்தான். ஆண்டு வந்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய தங்கை தேவகியின் மேல் உயிரையே வைத்திருந்தான். அப்ப தேவகியை கோகுலத்து மன்னன் நந்தகோபருடைய சகோதரர் வசுதேவருக்கு திருமணம் பண்ணி கொடுப்பார். திருமணம் பண்ணி கொடுத்து தன்னுடைய தங்கையை நாட்டுக்கு அனுப்பி வைக்கும் போது ஒரு அசரீரி கேட்கும், உன்னுடைய மரணம் தேவகியின் 8வது குழந்தையால் நடக்கும் என்று. உடனே அவன் என்ன பண்ணுவான் என்றால் தேவகியை கொல்வதற்காக வாளை எடுப்பான். உடனே அவர் என்ன செய்வார், வசுதேவர் மன்னா, என்னுடைய மனைவியை நீ ஒன்றும் செய்து விடாதே, நான் எனக்கு பிறக்கும் குழந்தைகள் எல்லாத்தையுமே உன்னிடம் நான் தந்து விடேன், நீ எது வேணும்னாலும் செய்து கொள் அப்படி என்று கூறுவார். உடனே என்ன பண்ணுவான், சரி என்று தன்னுடைய தங்கையையும் வசுதேவரையும் கொண்டு சிறையில் அடைப்பான். சிறையில் அடைத்து சங்கிலியால் பூட்டி வைத்திருப்பான். பூட்டி வைத்து நன்றாக நிறைய காவலர்களை போட்டு காவல் காத்து கொண்டிருப்பான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு 7 குழந்தைகள் பிறக்கும். அந்த 7 குழந்தைகளையும் ஒன்றொன்றாக கொல்வான். கொன்னுகிட்டு வரும்போது 8வதாக கிருஷ்ண பரமாத்மா பிறக்க போறார். பிறக்க போகும்போது அவர் வசுதேவருடைய கனவில் சொல்வார், அதாவது நான் உங்களுக்கு குழந்தையாக வரப்போகிறேன், இன்று இரவு நான் உங்களுக்கு பிறப்பேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னை கோகுலத்தில் நந்தகோபருக்கு மகள் பிறந்திருக்கிறாள், நீங்கள் என்னை அங்கே கொண்டு கொடுத்து விட்டு அவளை இங்கே எடுத்து வாருங்கள். உடனே வசுதேவர் என்ன செய்வார், அவரை ஒரு கூடையில் வைத்து கொண்டு புறப்படுவார். புறப்படும் போது அந்த சிறைச்சாலையில் உள்ள கதவுகள் எல்லாம் ஒன்றொன்றாக திறக்கும். அந்த சிறை காவலாளிகள் எல்லோரும் அப்படியே தூங்கி விடுவார்கள். இவர் வெளியே வருவார். வெளியே வரும்போது மழை பெய்து கொண்டிருக்கும். மழை பெய்துன்னா ஐயோ மழை பெய்கிறதுன்னு குழந்தையை கொண்டு வரும்போது அந்த யமுனா நதியை கடந்துதான் கோகுலத்திற்கு செல்ல வேண்டும். அப்ப யமுனா நதியில தண்ணீர் நிறைய பெருக்கெடுத்து ஓடும். உன்னை என்ன பண்ணுவேன் கடவுளை அப்படி என்று நான் நினைக்கும் போது அந்த யமுனா நதியானது வழிவிடும். 2ஆக பிளந்து வழிவிட்டும் போது அதில் வழியாக இவர் போய்கொண்டிருப்பார். போய்கொண்டிருக்கும் போது மழை ரொம்ப பெருசா பெய்யும் போது ஆதிசேஷன் என்ற பாம்பு அவருக்கு குடையாக குழந்தைக்கு குடையாக பிடிக்கும் போது அங்கு போகும்போது நந்தகோபர் எப்படியும் இவர் ஆற்றை கடந்து அங்கு போய்விடுவார். அங்க போகும்போது நந்தகோபர் அவருக்கு கனவுலையும் சாமி சொன்னதுனால அவர் ரெடியாக அங்க இருந்துட்டு இருப்பார். உடனே குழந்தையை அவரிடம் கொடுத்து விடுவார். கொடுத்து விட்ட உடனே இவர் அந்த குழந்தையை வாங்கி கொண்டு இந்த குழந்தையை அவரிடம் கொடுத்து விட்டு அங்கு பிறந்த பெண் குழந்தையை கொண்டு இங்கே வருகிறார். இங்கே வரும்போது அதே போல அந்த யமுனா நதி வழிவிட்டு இவர் சிறைச்சாலைக்கு வருவார். சிறைச்சாலைக்கு வரும்போது அந்த கதவுகள் எல்லாம் ஒன்றொன்றாக அடைப்படும். இந்த வீரர்கள் எத்தனை பேரும் அடுத்தது தூங்கி முழிப்பார்கள். இவர் குழந்தையை கொண்டு அங்கே வரவும் குழந்தை அழும். குழந்தை அழுத உடனே கிருஷ்ணர் கண்ணன் நல்லா சத்தம் போட்டு அழுவார். அழுத உடனே காவலாளிகள் எல்லாம் முழித்து கம்சனிடம் போய் சொல்லுவார்கள். கம்சனிடம் போய் சொன்ன உடனே கம்சன் ஓடி வருவான். ஓடி என்ன பண்ணுவான், அந்த குழந்தையை தூக்கி கொல்ல போவான். கொல்ல போகணும்னா அந்த குழந்தை அப்படியே பறந்து மேல போய் சொல்லும்,
உன்னை கொல்லக்கூடியவன் கோகுலத்தில் பிறந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அந்த பிள்ளை மாயமாக மறைந்துவிடும். மாயமாக மறைந்தவுடன் இவனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. உடனே இவன் என்ன பண்ணுவான், ஒவ்வொரு வீரர்களையும் நான் ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்புவான். 2 வயசுக்கு குறைவான பிள்ளைகள் அத்தனை பேரையும் கொல்லுங்கள்னு சொல்லிக்கிட்டு இவன் எல்லா ஆட்களும் அங்க போறாங்க. அப்ப கோகுலத்தில் என்னன்னா, இந்த குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகிறது. வளர்ந்து வரும்போது இதுதான் குழந்தையின் லீலை, கண்ணனின் லீலை. இனிமேல் தான் கண்ணனின் லீலைகள் இருக்கிறது. அப்ப நிறைய நேரம் எனக்கு நேரம் இல்லை, அதனால் ஒரு கதையை மட்டும் சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். இந்த குழந்தை என்னன்னா, தூங்கி அம்மா யசோதா அம்மா அந்த பிள்ளையை நன்றாக குளிப்பாட்டி அமுது ஊட்டி விட்டு தொட்டிலில் படுக்க வைத்திருப்பார்கள். வைத்துவிட்டு அவர்கள் வேலை பார்ப்பார்கள். வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது பூதகி என்ற அரக்கியை இந்த கம்சன் அனுப்பி விட்டிருப்பான். அப்ப அந்த பூதகியானவள் என்ன பண்றான்னா, நன்றாக ஒரு பெண் வேடம் எடுத்து அங்க போய் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்து விடுவாள். என்ன செய்வா, ஊருக்கு பின்னால போய் நின்று குழந்தைக்கு விசப்பால் கொடுப்பா. விசப்பால் கொடுக்கும் போது இந்த கண்ணன் என்ன செய்வாருன்னா, அவருக்கு தெரியாததா, அவர் உடனே என்ன பண்ணுவார், அவளுடைய விசப்பாலை அருந்தியது போல் நாடகமாடி அவளை கடித்து குதறி கொண்டு விடுவார். அப்ப இங்க அம்மா என்ன செய்வாங்க, யசோதா அம்மா தன்னுடைய மகனை காணவில்லையே என்று, ஐயோ என் மகனை காணவில்லையே என்றா பதறி அடித்து கொண்டு வெளியே ஓடி வருவார்கள். வெளியே ஓடி வரும்போது ஊர்க்காரெல்லாம் சொல்லுவாங்க, அம்மா உங்கள் பிள்ளையை ஏதோ ஒரு அரக்கி மாமிச மலை, அவள் அங்கே விழுந்து கிடக்கிறாள், உங்க பிள்ளை அங்கே இருக்கிறது என்று. உடனே அம்மா அங்கே ஓடுவார்கள். அங்கே ஓடும் போதும் ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது அந்த பெற்ற மனமானது அரக்கி என்றும் பார்க்காமல் ஓடி போய் குழந்தை என்ன பண்ணும், பூதகியின் உடலில் தவழ்ந்து விளையாடி கொண்டிருக்கும். உடனே ஓடி போய் அந்த பிள்ளையை தூக்கி விடுவார்கள். தூக்கி கொண்டு முத்தம் மாறி மாறி முத்தமலை பொழிந்து குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டிற்கு வருவார்கள். இதோடு என்னுடைய சிற்றையை முறித்துக் கொள்கிறேன் அம்மா. உலகின் மூலை முடுக்குகளில் உள்ள சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் ஒருங்கிணைத்து அவரவர் வயதிற்கு ஏற்ற தலைப்பையும் கொடுத்து கடந்த 1 மாத காலமாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய குருவருள் ஆன்மீக மையத்திற்கும் அதனுடைய ஒருங்கிணைப்பாளருக்கும் தன்னுடைய கடமையை செவனையை செய்து கொண்டிருக்கக்கூடிய நடுவர்களுக்கும் என் போன்ற பேச்சாளர்களுக்கும் என் முதற்கண் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பேச வந்த தலைப்பை ஏற்கனவே கூறியது போல கிருஷ்ணரும் அர்ஜுனனும் என்று சொன்ன உடனேயே நமக்கு நினைவிற்கு வருவதே குருட்சேத்திர போர். குருட்சேத்திர போர் என்றால் நம்மை நடுங்க வைக்கக்கூடிய போர். அந்த போரிலே நடக்கக்கூடிய காட்சிகளும் கீதோபதேசம் பற்றியும் தான் நான் இங்கு முக்கியமாக பேச வந்திருக்கின்றேன். குருட்சேத்திர போர் நடப்பதற்கு முன்னர் ஒரு நாள் தருமரும் அர்ஜுனரும் தனித்து இருக்கும் பொழுது இந்த அர்ஜுனருக்கு என்ன ஒரு எண்ணம் என்றால், தன்னுடைய காண்டீபத்தின் மீது அளவு கடந்த காதல், அதன் மீது உயிரையே வைத்திருக்கக்கூடியவன். தருமர் ஒரு நாள் சொல்கிறார், இந்த காண்டீபம் உனக்கு என்ன செய்துவிட போகிறது, உன்னுடைய கட்டளையை அது ஏற்குமா என்று கேட்கிறார். உடனே அர்ஜுனருக்கு கோபம் வந்து விடுகிறது. தன்னை விட தன்னுடைய காண்டீபத்தின் மீது பக்தி கொண்ட அந்த அர்ஜுனர் வில்விஜயர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உடனேயே நீ என்னுடைய அர்ஜுனன் வந்து தர்மரை பார்த்து, நீ என்னுடைய காண்டீபத்தை இழித்து பேசிவிட்டாய், உன்னை நான் விட்டு வைக்க மாட்டேன் என்று சொல்லி உடனே வில்லிலே நானை பூட்டி அவனை நோக்கி எய்தும் பொழுது கிருஷ்ணர் அங்கே வந்து விடுகிறாய். என்ன காரியம் செய்ய துணிந்தாய் அர்ஜுனா, உன்னுடைய சகோதரனை நீ வீழ்த்துவாய் என்று சொல்லிவிட்டு அங்கே நடந்த சம்பாஷணைகளை கேட்கிறார். அப்பொழுது கிருஷ்ணர் சொல்கிறார், தவறு உன்னுடையது மட்டுமல்ல அவருடையதும் தான், இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் இதை நீ பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும், அவர் செய்த தவறுக்கு நீயும் அவரை திட்டிவிடு என்று சொல்கிறார். அப்பொழுது உடனேயே அவரை சுற்றிவிட்டு சன நேரம் கூட பொறுக்காமல் மீண்டும் மனம் வருத்தப்படுகிறார். தன்னுடைய சகோதரனை திட்டி விட்டோமே என்று வருத்தப்படுகிறார். அப்படி வருத்தப்படும் பொழுது தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள துணித்து தீ மூட்டி அதில் இறங்க செய்ய பொழுது அப்பொழுது கிருஷ்ணர் அங்கே வந்து, என்ன மறுபடியும் தவறான காரியத்தையே செய்து கொண்டிருக்கிறாய், நீங்கள் எல்லோரும் ஒற்றுமை
ஒற்றுமையாக இருந்தால்தானே அவர்களை எல்லாம் வெல்ல முடியும். கௌரவர்களை எல்லாம் வெல்லுவதென்றால் நீங்கள் ஒற்றுமையாகத்தானே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். உடனேயே அதை கேட்டு என்ன காரியம் இதற்கு நான் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். உடனே நீ உன்னைத்தானே புகழ்ந்து கொள், உன்னுடைய ஆணவம் உனக்கு தற்கொலைக்கு சமம் என்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆணவம் தற்கொலைக்கு சமம் என்பதை இதன் மூலம் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்வதன் மூலம் நமக்கும் உணர்த்தி விடுகிறார். அடுத்தபடியாக போர் துவங்குகிறது. போர் துவங்கும் இடத்திற்கு சென்றவுடன் அர்ஜுனனுக்கு ஒரு க்ஷண நேரத்திலே கலக்கம் ஏற்படுகிறது. அப்பொழுது எதிரே தன்னுடைய பாட்டன் பீஷ்மர், தன்னுடைய குரு துரோணாச்சாரியார், தன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் பார்க்கிறான். அனைவரையும் பார்த்தவுடன் சற்றே கலக்கமிடுகிறான். சற்றே கலக்கமடைந்ததை கண்ட கிருஷ்ணர் சொல்கிறார், ஏன் கலங்குகிறாய்? தர்ம யுத்தம் தானே செய்ய போகிறாய். ஒரு சத்திரியனுக்கு அழகு தர்ம யுத்தம் தானே. தர்மம் வெல்ல வேண்டும் அல்லவா? உடனேயே நீ போரை ஆரம்பி என்று சொல்கிறார். உடனே அந்த நேரத்திலே சொல்லப்பட்ட கீதோபதேசம் அனைவருக்கும் இறுதியில் சொல்கிறேன். அடுத்தபடியாக அந்த போரிலே வெற்றி பெறுகிறான், மாபெரும் வெற்றி பெறுகிறான். வெற்றி பெற்றவுடன் சுற்றிலும் பார்க்கிறான். சுற்றிலும் பார்க்கும் பொழுது அனைத்தும் பிணக்குவியல்கள். ஒரு நிமிஷம் அவனுக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? என்னை போன்ற மாவீரன் எவருமே இல்லை என்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அதை உணர்ந்து கொண்ட கிருஷ்ணர் சொல்கிறார், தேரிலிருந்து உடனே இறங்கு அர்ஜுனா என்று. எதற்காக? நான் உடனே என்னை புகழ்ந்து உடனே நீ சொல்லக்கூடாதா? ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? மேலும் வெற்றி பெற்ற வெற்றியாளனை தேரோட்டி அல்லவா இறக்க வேண்டும், நீதானே என்னை கைப்பிடித்து இறக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு ஒரு நிமிஷம் யோசித்து விட்டு கிருஷ்ணர் சொல்கிறார், இறங்கு, நான் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனேயே இறங்கிவிட்டு, நன்றி கிருஷ்ணா, நீ எனக்கு செய்த உதவி நன்றி. இப்பொழுது நான் ஜெயித்ததற்கு காரணம் நீதான் என்று சொல்லி தேரின் அருகிலேயே நிற்கிறார். தேரின் அருகிலேயே நீ நில்லாதே, சற்று விலகி நில் என்று சொல்லிவிட்டு மீண்டும் என்ன செய்கிறார் கிருஷ்ணர்? இறங்கி தேரிலிருந்து வந்து அவரை ஆற தழுவிக் கொள்கிறார். நிலைமை புரியாத அர்ஜுனன் என்ன இப்படி செய்கிறார் கிருஷ்ணன் என்று யோசிக்கும் ஒரு நேரத்தில் உடனே அந்த தேர் அர்ஜுனன் சொல்கிறான், என்ன காரணம், எதற்காக எரிகிறது என்று. ஆம் அர்ஜுனா, எதிரிகள் உன் மீது தொடுத்த வில்லினுடைய சக்தியானது மாபெரும் சக்தி. அந்த சக்தியை நான் தேரோட்டியாகவும் அனுமன் தேரினுடைய கொடியாகவும் இருந்து பார்த்து கொண்டிருந்தான். உன்னை கவசமாக தாங்கிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் இருவரும் கீழே இறங்கியதும் நீ காப்பாற்றப்பட்டு விட்டாய், தேர் எரிந்து விட்டது என்று சொல்கிறார் கிருஷ்ணர். இவ்வாறு நாம் எப்பொழுதும் நம்மை நாமே ஆணவத்தில் உயர்த்தி கொள்ளாமல் இருக்கும் பொழுது நமக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்கின்றோம். தானெனும் மகந்தை தலைக்குள் ஏறாது, தானெனும் மகந்தை தலைக்குள் ஏறாது, தாழ்ந்த நிலையிலும் தர்மம் மாறாது. தர்மம் மாறாது நாம் நடக்க வேண்டும். மேலும் கீதோபதேசத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்கின்றேன். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையது எதை நீ இழந்தாய், எதற்காக நீ அழுகின்றாய்? உன்னுடையது எதை இழந்தாய், எதற்காக நீ அழுகின்றாய்? எதை நீ கொண்டு வந்தாய், அதை நீ இழப்பதற்கு. எதை நீ படைத்திருக்கிறாய், அது வீணாவதற்கு. எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, எதை கொடுத்தாயோ அது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருடையதாகிறது, அடுத்த நாள் வேறொருவருடையதாகும், மற்றொரு நாள் வேறொருவதாகுவதுதானே உலக நியதி. இந்த மாற்றம் உலக நியதி. கீதையின் வழி நடப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. கிருஷ்ணருக்கு கோபிகர் மேல ரொம்ப அலாதி பிரீதி. அதனால கோபியர் என்ன சொன்னாலும் கிருஷ்ணர் செய்வார், கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் கோபியர் செய்வாருங்க. ஒரு நாள் கிணத்தடியாண்ட கிருஷ்ணர் கோபியர் எல்லாரும் தண்ணி முண்டுன்னு இருந்தாங்க. அந்த வழியா கிருஷ்ணர் போகும்போது, கிருஷ்ணா கொஞ்சோண்டு தண்ணி எங்க குடத்தெல்லாம் கொஞ்சம் தலை மேல ஏத்து கிருஷ்ணா, ஒரு கைப்பிடி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர்லாம் அதெல்லாம் என்னால முடியாது. அந்த கோபியர்களுக்கு எல்லாரும் ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. என்ன இது, கிருஷ்ணர் நம்ம சொல்லி கூட காதுல வாங்காம அவர் பாட்டின்னு போயிடாரே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட ஒவ்வொருத்தரும் பேசிக்கினா அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா கிருஷ்ணர் எல்லார் வீட்டுலயும் அவதாரம் எடுத்தது போல எல்லார் வீட்லயும் கிருஷ்ணர் இருக்காரு. என்ன கிருஷ்ணா, அப்போ தலை மேல ஏத்து சொன்னா ஏத்த மாட்டேன்னுட்ட, ஆனா வீட்டுக்கு எங்களுக்கு முன்னாடி நீ வீட்டுல நிக்கிறியே அப்படின்னு சொன்னாங்க கோபியர்கள். அப்ப சொன்னாரு, தலை பாரத்தை ஏத்துறது என் வேலை இல்ல, தலையிலிருந்து இறக்குறது என்னவா இருந்தாலும் பாரத்தை இறக்குறது தான் என்னுடைய வேலை, என்னுடைய அவதார நோக்கம். அதனாலதான் உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி நாங்க எல்லாரும் ஒவ்வொருத்தர்
அவதாரம் போல எல்லார் வீட்லயும் ஒவ்வொரு கிருஷ்ணர் இருந்து பாரத்தை கீழே இறக்கி வச்சாரு. அவ்வளவுதாம்மா. இதுவும் கோபியருடைய லீலையில ஒண்ணு. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தலைப்பு பகவத்கீதையும் கிருஷ்ணனும். குருஷேத்திர போர். அந்த இடத்திலே 11 அச்சோரணிகளை கௌரவர்களும் பாண்டவர்கள் 7 அச்சோரணிகளையும் நிறுத்தியுள்ளார்கள். இந்த நேரத்திலே பகவான் கண்ணன் பாஞ்சசன்னியம் ஊதுகிறார். அந்த தேவதத்தன் என்று சொல்லக்கூடிய அந்த வாத்தியத்தை அர்ஜுனன் ஊதுகிறார். அப்படி அநேக சங்கங்கள் ஊதுபடியான அந்த நேரத்திலே பகவான் கண்ணனை பார்த்து 2 சேனைகளுக்கு நடுவே என்னுடைய தேரை நிறுத்து என்று சொல்ல 2 சேனைகளுக்கு நடுவே நிறுத்துகிறார். பார்க்கிறார், என்ன இது, என்ன சேனை இது, இதிலே நான் போர் செய்யவா? நான் மாட்டேன். என்னுடைய நா வறண்டு போகிறது, கண்கள் ஆராய் பெறுகிறது, காண்டீபம் நழுவுகிறது என்று அந்த இடத்திலே நிற்கிறார். பகவான் திரும்பினார். என்னடா இது, போர்க்களத்திலே வந்து நின்று கொண்டு போர் செய்ய மாட்டேன் என்று கூறக்கூடிய வீரனானி, சத்திரியனானி, அர்ஜுனனானி என்று கேட்கிறார். இல்லை கண்ணா, யார் யார் நிற்கிறார்கள் பார், இவர்களை எல்லாம் கொண்டு இரத்தத்தை பெருக்கி அதிலே நான் ராஜ்யத்தை ஆள வேண்டுமா? இதுபோன்ற செயல் நான் செய்யவில்லை. என்னுடைய மனம் கிருபையால் அகப்பட்டுள்ளது. கண்ணா, உன்னை நான் சரணடைகிறேன். எனக்கு எது நல்லதோ அதை சொல் என்று கேட்கிறார். அந்த நேரத்திலே பகவான் அவரை பார்த்து 18 அத்தியாயங்களாக அந்த இடத்திலே 700 ஸ்லோகங்களை சொல்ல ஆரம்பித்ததுதான் பகவத்கீதை. அர்ஜுனா, இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இல்லை என்பது இல்லையப்பா. இவர்களுடைய ஆத்மாவை நீ அழிக்க முடியாது. இந்த உடலைத்தான் அழி என்று சொல்கிறேன். இந்த உடல் எப்படி ஒரு சட்டை கிழிந்து விட்டால் அதை மாற்றிவிட்டு நாம் வேறொரு சட்டை போடுகிறோமோ அதுபோல இந்த உடலும், இந்த ஆத்மா உடல் நலிந்து போக காலத்தில் ஆத்மா வேறொரு உடலை எடுத்துக் கொள்கிறது. இவர்கள் இருக்கிறார்கள் இல்லை என்பது இல்லையப்பா. இந்த கஷேத்திரமாக இருக்கிறதே இந்த உடல், இதிலே பஞ்சபூதங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், தன்மேந்திரியங்கள் போன்ற கொண்டது அது. இதை ஒருவன் அறிவான், அவன் பரமாத்மா. மற்றவர்கள் அதை அறிய மாட்டார்கள். நான் இப்படிப்பட்ட நிலையிலே உன்னுடைய மனதை ஏன் கலங்கப்படுத்துகிறாய்? ஒரு சமுத்திரத்தை பார். அந்த சமுத்திரம் எப்படி ஆடாமல் அசையாமல் இருக்கிறதோ அதுபோல ஒருவனுடைய மனம் இருக்க வேண்டும் அப்பா. அதிலும் பிறப்பால் இருக்கக்கூடிய கர்மா, அதற்கு சுதர்மம் என்று பெயர். அந்த கர்மாவை செய் என்றுதானே சொல்கிறேன் என்று சொல்கிறார். இதையெல்லாம் நான் முன்பு சூரியனுக்கு சொன்னேன், சூரியன் மனுவுக்கு சொன்னான், மனு ராஜரிஷிகளுக்கு சொன்னார். இப்படி பரம்பரை பரம்பரையாக உத்தராயணம் பண்ணி கொண்டு இருந்த இந்த காலகட்டத்தில் இந்த தர்மம் அழியும் நிலையில் உள்ளதப்பா. இதை உத்தராயணம் பண்ணுவதற்கே நான் வந்தேன் என்று சொல்கிறார். பார்க்கிறார் அர்ஜுனன். என்னடா பார்க்கிற? இதெல்லாம் நான் எப்போ சொன்னேன்? நான் பார்க்கிறேன். உனக்கும் பல பிறவிகள், எனக்கும் பல பிறவிகள். என் பிறவியை நான் அறிவேன், உன் பிறவியை நீ அறிய மாட்டாய். பரித்ராணாய சாதுராம் விநாசாய சதகிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களிலும் நீ என்னை காணலாம். இந்த உலக பொருட்கள் அனைத்திலும் நானே நிறைந்திருக்கிறேன். பற்றற்ற நிலையிலே நீ உன்னுடைய கர்மாவை செய் என்றுதான் சொல்கிறேன். ஒருவருக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை பற்றற்ற நிலையிலே செய்து அதிலே பழுது ஏற்பட்டாலும் அதை நானே காத்துக் கொள்கிறேன் அப்பா. பிரயாண காலம் என்று சொல்லக்கூடிய அந்த மரண தருவாயில் பிராணனை புருவனத்திலே யார் ஒருவர் நிறுத்தி என்னை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு பிறப்பில்லாத ஒரு நிலையை கொடுக்கிறேன். இது ராஜ வித்தை அப்பா. இப்படி பலவாக ஒருவனுடைய மனமானது தவோ குணம், ராஜசோ குணம், சத்துவ குணம் என்ற 3 குணங்களிலே சத்துவ குணத்திலே உயர்வானதாக உன் மனதை வைத்துக் கொள் என்று நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட நிலையிலே வித்யா தத்துவம் என, ஆன்ம தத்துவம் என என்ற தத்துவங்களை எடுத்து கூறுகிறார். கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், வைர யோகம் என்று இந்த பல 4 யோகங்களையும் அந்த இடத்திலே எடுத்து கூறி உன்னுடைய கர்மாவை என்று சொல்லு என்றுதானே சொல்கிறேன் என்று அந்த இடத்திலே சொல்கிறார். இத்தனை உனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்கிறாயே, இப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் காணலாமா கண்ணா? இந்த விபூதிகளை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று கேட்கிறார். பார்க்க ஆசையாடா? இதோ உனக்கு நான் திவ்ய ஞான திருஷ்டியை கொடுக்கிறேன் என்று கொடுத்தார். அந்த திருஷ்டியை பெற்றான் அர்ஜுனன். அப்பொழுது பகவான் அந்த இடத்திலே விஸ்வரூபதரிசிய காட்சியை காட்டுகிறார். அர்ஜுனன் கலங்கி நிற்கிறான். எத்தனை பூதங்கள், எத்தனை கண்டங்கள் எல்லாம் உனக்குள் இருக்கிறதே என்று அவர் சொல்கிறார். இவர்கள் எல்லாம் என்னுள் இருப்பதை பார்த்தாயா? இவர்களை எல்லாம் நீயாடா கொல்ல போகிறாய்?
என்று அந்த இடத்திலே கேட்கிறார். போதும் கண்ணா, அறியாமல் இருந்த என்னுடைய மனம் திருந்து விட்டது, நீ பழைய நிலைக்கு வா என்று சொல்ல அவர் பழைய நிலைக்கு வருகிறார். இப்படிப்பட்ட அற்புதமான இந்த காட்சியை சஞ்சயன் பார்க்கிறார். தேரின் மேலே இருந்த ஆஞ்சநேயர் பார்க்கிறார். அதன் பிறகு சொன்னார், பார்த்தையா, பற்றற்ற நிலையிலே இருந்து ஒருவனுக்கு பிறவிலே கொடுக்கப்பட்ட கர்மாயை எவன் ஒருவன் சரியான வழியில் செய்கிறானோ அவனுக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளும் நானே செய்வேன் என்று கூறி காண்டிபத்தை எடு என்று சொல்கிறார். அதை காண்டிபத்தை எடுத்தார். அதனால் தான் அவர் சொன்னார், மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடிகளும் நானே, சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன், துணிந்து நெல் என்று கூறினார். அப்படி துணிந்து காண்டிபத்தை எடுத்தார். யோகேஸ்வரனான கிருஷ்ணன் எங்கே இருக்கிறாரோ, காண்டிபத்தை தாங்கிய பார்த்தன் எங்கே இருக்கிறானோ அந்த இடத்திலே லட்சுமியும் ஜெயமும் நீதியும் நிலைத்து நிற்கும் என்று கூறி அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி கிருஷ்ணார்ப்பம். எல்லா வல்ல இறை அருளும் குரு அருளும் துணையாக இருக்கட்டும். கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிகள். நன்றிகள் அம்மா. குருவரில் ஆன்மீக மையம் சார்பாக நன்றிகள் அம்மா. அப்படியே வீடியோல இருந்து வெளியிடுங்க. நன்றிகள். அடுத்து கலாரவி, உங்களுடைய பதிவு எண் சொல்லுங்க. கலாரவி வீடியோக்கு வாங்க. கலாரவி, கலாரவிங்கிற பேர்ல வந்தீங்கல்ல, பதிவு எண் சொல்லுங்க. பதிவு எண் என்னதுமா? 507. ஓகே, பதிவு எண் 507. திருமதி கலாரவி, வயது 53. வீடியோக்கு வாங்க. வீடியோக்கு வாங்கம்மா. வீடியோ டார்க்கா இருக்கு, கொஞ்சம் பிரைட்டா ஷேர் வீடியோ கொடுங்க. டார்க்கா தான் இருக்கு இந்த செல்லு. ஆமா, இந்த செல்லு வந்து டார்க்கா தான் இருக்கும். தெரியுதா? முகம் தெரியுதா? முகமே தெரியலமா. ஷேட் கூட வந்து தெரியற மாதிரி ஏதாச்சும் லைட் ஒளி உங்களுக்கு தெரியற மாதிரி லைட் வெளிச்சத்துல இருக்க மாதிரி கூட உட்கார்ந்து பாருங்களேன். கொஞ்சம் பிரைட்டா தெரியுதா? இப்போ ஓரளவு தெரியுது, இன்னும் நல்லா தெரியல முகம். கொஞ்சம் பிரைட்டா, இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட பாருங்க. லைட் வெளிச்சத்துக்கு வாங்க. லைட் வெளிச்சத்துலதான் இருக்கேன். இவ்வளவுதான் முடியுமா? இவ்வளவுதான். இப்ப தெரியுது. இல்ல மேடம், உங்களுடைய முகம் வந்து லைட்டுக்கு, உங்க முகத்துக்கு மேல லைட் இருக்க மாதிரி தான் உங்க முகம் தெரியும். நீங்க லைட்டுக்கு பின்னாடி உட்கார்ந்தா இருட்டா இருக்கும். உங்க முகத்துக்கு முன்னாடி அப்போ உங்க முகம் டார்க்கா தெரியுது. நீங்க இப்படி திரும்பி லைட் வந்து உங்க முகத்துல போனா முகம் கிளியரா இருக்கும். கொஞ்சம் இடம் மாதிரி கூட உட்கார்ந்து. சரி, பரவாயில்ல, பேசுங்க. ரொம்ப டார்க்கா போறீங்க, அப்படியே தள்ளி போனீங்கன்னா. பேசுங்க. தலைப்பு எண் சொல்லுங்க. தலைப்பு வந்து குஷேலரோட இது. குஷேலர் வாழ்வில் ஸ்ரீகிருஷ்ணர். குஷேலர் வாழ்வில் ஸ்ரீகிருஷ்ணன். புற்றாமரை தடாகத்தில் பொலிவிருக்கும் மலர்ந்திருக்கும் மலரை போல் இவ்வவை கண் வீட்டிருக்கும் பெரியோர்கள் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். குருவருள் ஆன்மீகத்திற்கும் வணக்கம். நம்முடைய கிருஷ்ணரும் குஷேலரும் சிறு வயதில் நெருக்கமான நண்பர்களாக இருந்தார்கள். இவர்களின் நட்பை பற்றி விரிவாக அறிந்து கொள்வோமே. கிருஷ்ணரும் குஷேலரும் சிறு வயதில் அவ்வளவு தோழராக இருந்தார்கள். கிருஷ்ணர் கோகுலத்தை பிரிந்து துவாரகைக்கு போகும்போது மன்னன் ஆனார். கிருஷ்ணர் மன்னன் ஆனார். குஷேலர் பரம ஏழை. தன் ஊரிலே அவர் ரொம்ப பரம ஏழையாக இருந்தார். திருமணம் முடிந்த பின் அவருக்கு 27 குழந்தைகள். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. கஷ்டப்பட்டோன்னா மனைவி சுசீலை கஷ்டத்தோட கஷ்டம் அவரை உடனே துவாரைக்கு அனுப்பினார். ஒரு நாள் கிராமத்தில் எல்லோரும் கிருஷ்ணன் வளர்ந்து வந்த இடத்துக்கு போக சொன்னார்கள். போகும்போது அங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொன்னாங்க, நம்ம கிருஷ்ணரை பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து எல்லாமே பண்ணுவார். இவர் வெக்கப்பட்டார். நம்ம போக கூடாது, அவன் வந்து பெரிய பணக்காரர்லாம், நம்ம வந்து எப்படி நம்ம போக முடியும் அப்படின்னாரு.
கிருஷ்ணரை பார்த்து அவர் வெக்கி தலை குனிந்தார். அவர் ஒரு நாள் அப்படி துவாரைக்கு மனைவி சுசீலை போக சொன்னார். போகிறதுக்கு முன்னால ஒருபடி அவல், அழுக்கு மூட்டை துணியில் ஒருபடி அவலை கொண்டு சென்றார். கொண்டு சொன்னால் வெக்கி தலை குனிந்து அவர் வாசலில் போனார். போனா அங்க கிருஷ்ணர் ஓடியே வந்தார். நண்பர் வந்திருக்காருன்னு ஓடியே வந்தார். வந்து அவருக்கு காலை கழுவி உள்ளே சென்று அவர் போனார். போன உடனே அவருக்கு சிம்மாசனத்தில் அமர்ந்து அவரை உட்கார வச்சு அவருக்கு வந்து நல்ல பணிவிடை பார்த்தார்கள். சாப்பாடெல்லாம் கொடுத்து எல்லாமே பார்த்தாரு கிருஷ்ணனோட ஒய்ஃப். உடனே எல்லாம் பார்த்த உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இது நீ என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டார். நான் ஒண்ணும் கொண்டுறேன்னு அவர் வெக்கப்பட்டாரு. ஆனா அந்த கந்தல் துணியில அவல் இருந்து முடிச்சு வச்சது. உடனே அவர் கிருஷ்ணர் புடுங்கினாரு. புடுங்கி அந்த கந்தல் துணி எனக்கு இதுதான் பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது, அதனால உடனே அள்ளி அப்படி சாப்பிட்டாரு. உடனே கொஞ்சம் அவர் சாப்பிட்ட உடனே அவர் வீட்டுல வந்து அட்சதையை போட்டுட்டாரு. அவ்வளவு இதா இருந்து அவர் வீட்டுல வந்து பெரிய வீட்டுல வந்து பொண்ணும் பொருளும் எல்லாமே கொடுத்து அட்சய நாளா இருந்தது அவர் வீட்டில். திருச்சிற்றம்பலம். நன்றிகள் அம்மா. குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக நன்றிகள் அம்மா. அடுத்து பி பானுமதி பதிவு எண் 526. திருமதி பானுமதி பி, வயது 50. பானுமதி வீடியோக்கு வாங்க. பானுமதி வீடியோக்கு வாங்க. பானுமதி கை தூக்குனீங்க, வாங்க வீடியோக்கு வாங்கம்மா. வீடியோக்கு தெரியுதுங்கம்மா. எந்த தலைப்புங்கம்மா? மகாபாரதத்தில் கிருஷ்ணனுடைய பங்கு. மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பங்கு. தலைப்பு எண் பேசலாங்கம்மா. ஸ்டார்ட் பண்ணுங்க. குருவரு ஆன்மீக மையத்திற்கு வணக்கம். என் பெயர் பானுமதி. என் பதிவு எண் 526. மகாபாரதத்தில் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்கிறது. அப்போது கிருஷ்ண பரமாத்மா முக்கிய காரணமாக இருந்தார். மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு உதவியாகவும் இருந்தார். கிருஷ்ண பரமாத்மா ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லினார். போர்க்களத்திலே நுழைகிறார். துரியோதனிடம் சொல்கிறார். மகாபாரத போரில் துரியோதன் என் படைகள் வேண்டுமா, நான் வேண்டுமா என்று கேட்கிறார். அப்போது அப்ப துரியோதன் சொல்றார், உன் படைகள் மட்டுமே வேண்டும் என்று கேட்கிறார். துரியோதன் யானைப்படை, குதிரைப்படை, காலப்படை, தேர்ப்படை எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு சென்று விடுகிறார். அர்ஜுனா உனக்கு என்ன வேண்டும் கேட்டார். கிருஷ்ணா நீ மட்டும் வந்தால் போதும் என்று கேட்கிறார். உடனே கிருஷ்ணா சொல்றார், பாண்டவருக்கு நான் உதவியாக இருப்பேன், ஆனால் கௌரவர்களுக்கு எதிராக ஆயுதங்களை எடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். கிருஷ்ண பரமாத்மா அதை சொல்லிதான் போர்க்களத்தில் நுழைகிறார். களத்திலே இறங்குகிறார். இந்த துரியோதனுக்கு மகாபாரதத்தில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது துரியோதன் அணியில் இருந்து புகழ்பெற்ற கதாயுத்தல் வீரரான ஒருவர் அர்ஜுனன் மேலே கதாயுத்தரை வீசுகிறார். அப்போது எல்லாரும் சற்று பயந்து போய் நிற்கிறார். அப்போது துரியோதன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அந்த கதாயுதம் துரியோதன் அர்ஜுனன் மேலே வீசுகிறது. அப்போது அதை பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணமரா உடனே அந்த தெருவில் நின்று நில் என் கிருஷ்ணா, உன் வில் அம்பு உடையவாள் எல்லாத்தையும் கீழே போட்டு விட்டு நில் என்று சொல்கிறார். உடனே ஏன் என்று எதுக்கும் கேட்காமல் அர்ஜுனன் நிராதபாணியா நிற்கிறார். உடனே அர்ஜுனனும் கிருஷ்ணனும் தன் கையில் வைத்திருந்த சாட்டை கையும் கீழே போட்டு விட்டு நின்று விடுகிறார்கள். நிராதபாணியா நிற்கிறார்கள். 2 பேரும் சற்று நேரம் மௌனமாக இருக்கிறார்கள். அப்போ கதாயுதம் வந்து அவரை கொஞ்ச நேரம் தடவி விட்டு அவரை 2 வாய் சுற்றிவிட்டு சென்று விட்டு யார் வீழ்த்தாரோ அவர்கள் மீதே வீழ்த்தி விட்டது. உடனே துரியோதனன் மயக்கமாகி விடுகிறான். அப்போது எல்லாரும் கிருஷ்ண பரமாத்மா எப்படி என்று கேட்கிறார். அப்போது கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகிறார்,
கதாயுத்தை வீசிட அவன் தந்தையார் கிட்ட வரமாக வாங்கினார். அவன் பெயர் சதாயு. அவர் ஒரு வார்த்தை சொல்லிதான் கொடுக்கிறார். அவன் என்றால் யாரு கதாயுத்தை வீசுகிறாரோ கடவுளாக இருந்தாலும் அவளை வீழ்த்தப்படுவார்கள் என்று சொல்ற. ஆனால் நிராதபாணியாக இருந்தால் யார் வீசுகிறாரோ அவர்களை ஒன்றும் செய்யாமல் அவரை வீழ்த்தவர்கள் மேலே தாக்கிவிடும் என்று சொல்கிறார். இது மற்றவர்களுக்கோ யாருக்குமே தெரியாது, அர்ஜுனருக்கோ மற்றவர்களுக்கோ தெரியாது. ஆனால் கிருஷ்ணருக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது அர்ஜுனனுக்காக உதவி புரிகிறார். ஆயுதம் எடுக்காமல் கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களுக்கு உதவி செய்கிறார். துரியோதனருக்கும் பாண்டவர்களுக்கு போர் நடக்கிறது. அப்ப துரோணரிடமிருந்து கவசத்து குண்டத்தை பெற்றுக்கொண்டு துரியோதனன் போருக்கு செல்கிறார். அப்ப துரியோதன் மீது அர்ஜுனன் போர் அம்பை வெளியிடுகிறார். ஆனால் கவச குண்டத்தினால் அவன் அம்பை ஒண்ணுமே கவச குண்டத்தால் ஒண்ணுமே பண்ண முடியவில்லை. அப்போது கிருஷ்ண பரமாத்மா சிரிக்கிறார். ஏன் கிருஷ்ணா சிரிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு உன் குருநாதர் தான் துரியோதனுக்கு கவச குண்டத்தை கொடுத்துகிறார். அதால் தான் அவனுடைய அம்பால் ஒன்றை செய்ய முடியவில்லை என்று சொன்னார். உடனே உடனே கேட்டுக்கொண்ட அர்ஜுனன், என் குருநாதர் சொல்லிக் கொடுத்த ஆயுதத்தை குருநாதர் சொல்லிக் கொடுத்த வித்தையை கொண்டே அவன் கவசத்தை குண்டத்தை உடைத்து காட்டுகிறேன் என்று சொல்கிறார். உடனே அம்பை ஏறிய எந்த இடத்துல வீச முடியுமோ அந்த இடத்திலேயே வீசி கவச குண்டத்தை உடைக்கிறான். உடனே துரியோதனன் மயங்கி உடனே கோபம் கொண்டு கிருஷ்ணரை திட்டிவிட்டு சென்று விடுகிறார். கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களுக்கு உதவி செய்து ஆயுதம் எடுக்காமல் போரை நடத்தி காட்டி நல்லவர்களாக துணையாக இருந்தார் கிருஷ்ண பரமாத்மா. மகாபாரத போரில் நல்லவர்களை காப்பாற்றிய புண்ணியம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உண்டு. நன்றிமா. கம்சனுக்கு அவங்களுடைய தங்கை தேவகியை திருமணம் செய்து வசுதேவருக்கு கொடுக்கறாங்க. அவர்கள் சீர்வரிசைகளோட வண்டியில பொண்ணு அடிச்சுக்கின்னு போறப்ப கம்சனுக்கு அசரீதியாக உனக்கு உன் தங்கைக்கு பிறக்கிற 8வது மகனால மரணம் நிச்சயம்னு சொல்லுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்சன் தங்கைய நீ இருந்தாதானே எனக்கு மரணம், உன்னை இப்பவே கொன்னுறேன்னு ரொம்பவே ஆர்ப்பரிக்கிறான். பிறகு வசுதேவர், நாங்க எங்க குழந்தை பிறந்தா உங்ககிட்டயே கொடுத்துடுறோம், எங்களை விட்டுடுன்னு அவரு மன்றாடி கேட்கவும் கொண்டு போய் சிறையில் அடைக்கிறான். சிறையில் அடைச்சதும் தேவகியோட அப்பா ஏன்பா இதை பல செய்யறன்னு அவர் கேட்டதுக்கு அவரையும் சிறைப்பிடிக்கிறான். அதன் பிறகு குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தையா கொன்னுடுறான். 7வது குழந்தை பிறக்கிறப்ப கிருஷ்ணனே எனக்கு இந்த குழந்தைய இடம் மாத்துறேன், நான் 8வது குழந்தை நான் தான் பிறப்பேன், அப்ப என்னை கொண்டு போய் வசுதேவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க யசோதா அம்மா கிட்டன்னு அவரு சொல்லிட்டு மறையிறாரு. 7வது குழந்தை பிறக்கிற டைம்ல அந்த குழந்தைய யசோதினுடைய கர்ப்பத்துக்கு இடம் மாத்துறாங்க. பலராமனா அங்க அவதாரம் எடுக்கிறாரு. 7வது குழந்தை. 8வது குழந்தை பிறக்குது. கிருஷ்ணன் பிறக்கிற நேரம் அனைத்து காவலாளிகளும் மயக்கமுறை செய்து அந்த குழந்தை பிறந்ததும் ஒரு கூடையில வச்சு வசுதேவர் அழைச்சிக்கின்னு போறாரு. போனா நதியெல்லாம் கடந்து போகிறப்ப ஆதிசேஷன் கொடை பிடிக்க அந்த மழையில எடுத்துக்கிட்டு போய் யசோதையினுடைய பக்கத்துல வச்சுட்டு அங்க இருக்கிற பெண் குழந்தைய எடுத்து இவரை எடுத்துக்கிட்டு வைக்கவும் அந்த காவலாளிகள்லாம் மயக்கமுற்றவர்கள் அனைவரும் எழுந்துடுறாங்க. பொழுது வழிய குழந்தை குரல் கேட்கவும் கம்சனிடம் போகுது அந்த குழந்தை. 8வது மகன் தானே, பெண்ணா இருக்குது, எதுவா இருந்தாலும் கொன்னுடுறேன்னு பொண்ணு அப்படியே செவுத்துல அடிக்கிறப்போ அந்த அம்மா துர்க்கை அவதாரம் எடுக்கிறாங்க. என்னை கொல்ல உன்னால முடியாது, நான் 8வது மகன் பிறந்து ஆயர்பாடியில வளர்ந்துக்கின்னு வரான், உனக்கு சாவு நிச்சயம்னு அம்மா மறைஞ்சிடுறாங்க. அதன் பிறகு 8வது குழந்தைய தேடி அவன் எல்லா குழந்தையும் கொண்டு குவிக்கிறான். பிறகு 8வது அவர் கிருஷ்ணன் 8 கம்சனை கொன்னு அம்மாவையும் அப்பாவையும் சிறை மீட்கிறாரு. சிறை மீட்டு அதன் பிறகு அதுக்காக தான் அவருடைய அவதார நோக்கமே கம்சனை வதம் பண்ணவும்
நியாயத்தை நிலைநிறுத்தவும் தர்மத்தை காக்கவும் அநீதியை அழிக்கவும் எடுத்த அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த ஹரி கோவிந்த. எல்லாரும் நடுவர் அவர்கள் பாதங்களையும் திருவடி தொட்டு வணங்கிக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிகவும் நன்றி. பூமாதேவி விஷ்ணு பகவானிடம் முறையிடுகிறாள். அதர்மம் தலை ஓங்கி இருக்கிறதுனால என்னால பூமி பாரத்தை தாங்க முடியல, நீங்க தான் எனக்கு அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதம் தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை ஓங்குகிறதோ தர்மம் நலிகின்றதோ அப்பொழுதெல்லாம் நாம் அவதாரம் செய்கிறேன் அப்படின்னு கண்ண பகவான் சொல்லி, துவாபர யுகங்கள் 4, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். அதுல 3வது யுகமாகிய துவாபர யுகத்துல கண்ணன் அவதாரம் செய்ய போகிறார். அதற்கு முன்பு ஒண்ணு சொல்லணும். இந்த அஷ்டமி நவமி அப்படிங்கிற 2 திதிகளும் விஷ்ணுவிடம் முறையிட்டு அழுதனவாம். என்ன அப்படின்னா, எல்லாரும் எங்களை ஒதுக்குறாங்க, எங்களையும் நீங்க தானே படைச்சீங்க இறைவா, எல்லாரும் ஒரு நல்ல செயல் கூட எங்க கிட்ட செய்ய மாட்டேங்கிறாங்க, எங்களை ஒதுக்குறாங்க அப்படின்னு அழுதுதான். கவலைப்படாதீங்க, உங்களையும் நான் உய்விக்கிறேன் அப்படின்னு சொல்லி சித்திர மாசம் நவமி திதியில ராம நவமியும், துவாபர யுகத்துல கண்ணன் அவதாரம் கோகுலாஷ்டமி அப்படிங்கிற அஷ்டமி திதியிலையும் அவதாரம் பண்ணி அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வழியை காமிச்சார். புகழ் பெறும்படியாக, உலகமே கொண்டாடும்படியாக. கோகுலாஷ்டமின்னு தான் எல்லாருமே சொல்வோம். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இதை கொடுத்தாரு சுவாமி. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா பூமாதேவியின் வேண்டுகோளுக்கு இணங்க கண்ணனாக அவதாரம் எடுக்க போகிறார். மதுராவில் ஹம்சனுடைய அராஜகம் தலை தூக்கி அவன் ஆட்சி நடைபெறுகிறது. அவனுடைய ஒரே தங்கையான தேவகி, ஹம்சனுடைய நண்பர் தான் வசுதேவர். இருவருக்குமே அவன் ஆனந்தமாக தான் மனமுடித்து கொடுக்கிறான். கல்யாணம் முடிந்து தேர்ல ஹம்சனே சாரதியாக இருந்து அந்த தேரை ஓட்டி வருகிறான். அப்பொழுது ஒரு அசிரீரி கேக்கு, டேய் மூடா ஹம்சா, இவர்களுக்கு சந்தோஷமாக மனமுடித்து வைத்திருக்கிறாயே, இவர்களுக்கு பிறக்க போகிற 8வது குழந்தையால உனக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு ஒரு வானத்துல அசிரீரி கேக்கு. இத கேட்ட உடனே கம்சனுக்கு ஒன்னும் ஓடல. நம்மளுக்கு அழிவா, இதை எப்படி நம்ம ஒத்துக்கிட முடியும்? அதுவும் இல்ல, இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, 8வது குழந்தை தானே இப்ப அழிக்கும்னு சொன்னாங்க, ஏன் இவங்களை விட்டு வைக்க கூடாது, இப்பவுமே கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி வாழை எடுத்து கொல்ல போவான். அப்போ வசுதேவர் சொல்வாரு, கம்சா உன்னுடைய நண்பன் தான், வாக்கு தவற மாட்டேன், எங்க 2 பேரையுமே நீ காராகிரகத்துல வேணாலும் போட்டுரு, காராகிரகம்னா ஜெயில வேணாலும் போட்டுரு, எங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளை நான் உங்ககிட்ட தந்து விடுகிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். எதுவும் எல்லாமே இறைவன் செயல் அப்படிங்கிற நம்பிக்கை வைத்து வசுதேவர் அந்த வாக்க கொடுக்கிறார். உடனே இருவரையும் காராகிரகத்துல போட்டுறான் ஹம்சன். ஒவ்வொரு குழந்தையாக பிறக்கவே ஹம்சன் அடித்து அந்த குழந்தைகளை வதம் செய்து விடுகிறார். 7வது குழந்தை பலராமர், அவரும் கருமாற்றம் செய்து விடுகிறார். 8வது குழந்தையாக கண்ணன் அவதாரம் நடுநிசியில் 12 மணிக்கு அவதாரம் பண்றார். பண்ணின உடனேயே தேவகி வசுதேவர்களுடைய கை சங்கிலிகள் எல்லாம் அறுபட்டு தன்னால விழுகிறது. இதெல்லாம் ஒரு பெரிய தத்துவம். நம்மளுடைய தலைகளை, பாச தலைகளை அறுப்பவரும் அவரே அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே எம்பெருமான் அவங்களுடைய கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து அந்த குழந்தைய கொஞ்சி தூக்கும்படியாக தன்னுடைய உண்மையான ரூபத்தையும் காமிச்சு அவங்கள சந்தோஷப்படுத்தி கண்ணனுடைய அவதாரம் மிகவும் அதி அற்புதமாக நிகழ்கிறது. வசுதேவரிடம் தேவகியிடமும் சொல்லுகிறார், என்னைய கொண்டு நந்தகோபரிடம் கோகுலத்துல நந்தகோபரிடம் விட்டு விடுங்கள் அப்படின்னு. எப்படிப்பா இப்படி போக முடியுங்கவும் எல்லாம் பார்த்துக்கவும் எல்லாரும் தூங்கிடுறாங்க. மாயையால எல்லா காவலாளர்களும் தூங்குறாங்க. வசுதேவர் ஒரு கூடையில கண்ணபிரான தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வெளியில நடந்து வராரு. வரும்போது யமுனை ஆற்றங்கரை, அங்க யமுனா நதி பிரவாகமா ஓடிக்கிட்டு இருக்கா. அதை கடந்துதான் கோகுலத்துக்கு போக வேண்டும். அப்படி கடந்து போகும்போது மழை கொட்டுன்னு கொட்டுறது. ஏன்னா பகவான்லாம் வராரு. அதனால வர்ண பகவானுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியலையாம். அபிஷேகம் பண்ற மாதிரி மழை கொட்டுன்னு கொட்டுறது.
இதுல இன்னொரு விஷயம், அந்த மழை கண்ணன் மீது படாம இருக்கிறதுக்கு ஆதிசேஷனே அந்த கூடைக்கு மேல அப்படி கொடை பிடிச்சுக்கிட்டு நிக்காரு. இந்த அற்புதங்கள் காணாதுன்னு சொல்லிட்டு யமுனைக்கு ஒரு ஆசை, பகவானே நம்ம கிட்ட வந்திருக்காரு, அவருடைய திருவடியை தொட்டு வணங்காட்டா நாம செய்த புண்ணியம்தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யமுனையும் சரசரன்னு ஒசந்து வசுதேவர் கூடைக்கு மேல கண்ணன் இருக்காரு, அவருடைய திருவடியை தொட்டுட்டு சரசர சரசரன்னு அப்படியே இறங்கி வழிபடுகிறார். ஒரு குறையும் இல்லாமல் வசுதேவர் நடந்து வந்து கோகுலத்தில் நந்தகோபுர இல்லத்தில் கண்ணனை வச்சுட்டு அங்க மாயை பிறந்திருக்கிறா பெண் குழந்தை, அவளை எடுத்துக்கிட்டு ஜெயிலுக்கு வந்துருந்தாரு. மறுபடியும் கட்டுகள் எல்லாம் தன்னால மாட்டிக்குது. குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு கம்சன் வருகிறான். வந்த உடனே பெண் குழந்தை தானே அப்படின்னு ஒரு மனம் அவனுக்கு லேசா சஞ்சலப்பட்டது. இருந்தாலும் வேண்டாம், பெண் குழந்தையானாலும் 8ன்னு சொல்லிட்டாங்கல்ல, இதையும் விட்டு வைக்க கூடாதுன்னு அந்த குழந்தையோட காலை படிச்சு எப்பவும் போல அடிச்சு கொள்ளதுக்காக எடுப்பான். உடனே அம்மா மாயை காளி தேவி பிரம்மாண்டமான ரூபாய் எடுப்பா. அடே மூடா கம்சா, என்னை கொள்வதற்கு கோகுலத்துல வளர்ந்துகிட்டு இருக்கான், ஏன்னா 8வது குழந்தை அங்க போயாச்சு. நான் என்னைய திருவடிய நீ அம்மா, நான் என்னையோட திருவடியை நீ பற்றினதுனால நான் உனக்கு இந்த இதை சொல்றேன், விஷ்ணுவை சரணடை, நல்லபடியா வாழு, இதுதான் என்னோட உனக்கு புத்திமதி அப்படின்னு சொல்லிட்டு மாயை மறைந்து விடுகிறாள். இப்படியாக கண்ணனுடைய அவதாரம் நிகழ்கிறது. இப்பொழுது நான் லீலைக்கு வருகிறேன். 2 லீலை தான் சொல்ல ஆசைப்படுறேன். எல்லாருமே புரியாதவங்க, நம்ம எல்லாம் அறியாமையில இருக்கோம். அறியாமையில இருக்கிறதுனால சில விஷயங்களை நம்ம தத்துவ நிலையை நம்மள உணர முடியாது. சொல்வோம் கண்ணன் திருடேம்போம். அதோட தத்துவத்தை மட்டும் நான் சொல்றேன். என்னன்னா, நம்மளோட வெண்ணெய் திருடுகிற தத்துவம். அதற்கு வெண்ணெய் மாதிரி நம்ம மனது நம்ம உள்ளம் வெண்மையாகவும் மிருதுவாகவும் இருந்தால் பக்தி செஞ்சுக்கிட்டுத்தான் நீ அவனை கூப்பிடணும்னு இல்ல. உன் உள்ளம் தூய்மையாகவும் என்னுடைய மனம்பால கனிந்து இருந்தாலும் நீ கொடுக்கணும்னு வரைக்கும் நான் இருக்க மாட்டேன், நானே எடுத்துப்பேன் அப்படிங்கிற தத்துவம் தான் அந்த வெண்ணெய் திருடுகிற தத்துவம். ஒவ்வொரு கோபிகைகளும் கண்ணன் மேல அவ்வளவு பக்தி. ஒரு நாள் வராட்டாலும் அவங்களால இருக்க முடியாது, கண்ணனை தேடி யசோதை வீட்டுக்கு போயிருவாங்க, அந்த அளவு பக்தி. ஆனா வாய் மட்டும் சும்மா சொல்லும், யசோத உன் பையன் பொல்லாதவன், என் வீட்டுல வெண்ணெய் திருடுறான் அப்படின்னு. ஆனா ஒரு நாள் வராட்டாலும், ஏண்டி குழந்தைய அடிச்சியா, எங்க வீட்டுக்கு வரவே இல்லையே நேத்து கண்ணன், நான் அவனுக்காக வெண்ணெய் வச்சுட்டு காத்துட்டே இருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு அந்த பக்தி உன்னதமானது. அந்த பக்தியினுடைய லீலை தான் இந்த வெண்ணெய் திருடுகிற லீலை. மற்றபடி கண்ணன் திருடன் அல்ல, நம்மை உள்ளத்தை கொள்ளை கொண்ட கல்வனவன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு தத்துவம், இன்னொரு லீலை. அது என்னன்னா, கம்சன் பூதனைங்கிற ஒரு அரக்கிய கண்ணனை கொல்வதற்காக கோகுலத்துக்கு அனுப்புகிறான். பூதனை என்ன பண்றா அப்படின்னா, தாய் வேடம் போடுகிறான். ஏன்னா தாய் அழகான பெண்ணுருவம் கொண்டு போய் கண்ணனை தூக்கிட்டு வந்துருவா. தூக்கிட்டு மார்போடு அணைத்து பால் கொடுக்கறா. பால் விஷம், கண்ணன் அரக்கில்ல அவ விஷம். ஆனா கண்ணன் என்ன செய்யறான், அவளோட பாலையும் சேர்த்து உயிரையும் உறிஞ்சுக்கிட்டான். அப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பார்த்துட்டு கண்ணனை தூக்கிட்டு அவளை எரிப்பாங்க. பூதனைய எரிக்கும் போது அவ்வளவு மனம் வருமா. இத உபன்யாசகர் சொல்லிதான் நான் கேட்டேன். அவ்வளவு மனம் வருமா பூதனை உடல்ல இருந்து. ஏன் அப்படின்னா, அந்த வந்தவள் அரக்கியாக இருந்தாலும் உன்னதமான தாய் வடிவத்தை எடுத்து வந்தாள் இல்லையா, அதனால கண்ணன் வாய் வைத்ததுனாலையும் கூட அந்த தாய்க்கு ஒரு மகத்துவத்தை சேர்க்கிறதுக்காகவும் அவ உடம்பு அரக்கியா இருந்தாலும் மனமாக இருந்துதான். இப்படி இந்த 2 லீலைகளையும் அவர் நடத்தினாரு. நிறைய லீலைகள் இருக்கு, இருந்தாலும் எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிட்டு. நன்றி, வணக்கம். குருவருள் ஆன்மீக மையத்துக்கு வணக்கங்கம்மா. முதல் வணக்கம். நான் இன்று பேசுற தலைப்பு மகாபாரதத்தில் ஸ்ரீகிருஷ்ணரின் பங்கு. மகாபாரதத்துல ஸ்ரீகிருஷ்ணர் அவங்க பாண்டவர்கள் சுய நிகழ்ச்சியில கலந்துக்கிற போது, திரௌபதியுடைய சுயவர நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் போதுதான் ஸ்ரீகிருஷ்ணர் முதல் முறையாக அவங்க அண்ணன் பலராமனுடன் அந்த இடத்துக்கு மகாபாரதத்துல அறிமுகமாகிறார். அது சுயவர நிகழ்ச்சியில அர்ஜுனன் திரௌபதிய வென்று அவங்க பாண்டவர் 5 திரௌபதிக்கும் திருமணம் நடக்கின்றது. அதன் பின்
பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக அவங்க சூதாட்ட நிகழ்ச்சி நடக்கும்போது சகுனியின் சூழ்ச்சியால் பாண்டவர்கள் தோற்கிறார்கள், கௌரவர்கள் ஜெயிக்கிறார்கள். அப்பொழுது பாண்டவர்கள் வாழ்வதற்கு வழி இல்லாத நிலைமையில் அவங்க பெரியவர்களின் அறிவுரைப்படி பாண்டவர்களுக்கு கௌரவர் இந்திர பிரசித்தம்ங்கிற இடத்த மட்டும் கொடுக்குறாங்க. அது யமுனை ஆற்றியின் காடுகள் நிறைந்த பகுதி. அப்போ அங்க போகும்போது அவங்களுக்கு வாழ்வதற்கு வாழ்வாதாரம் இல்லைங்கும் போது கிருஷ்ணரின் ஆணைப்படி இந்திரன் அனுப்பிய மாயன்கிறவன் அவங்களுக்கு மாளிகை கட்டி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல கௌரவர்களுக்கு கிருஷ்ணர் உதவி பண்ணி அந்த இடத்துல அவருடைய பங்கு கொடுத்து அவங்களுக்கு அந்த மாயன் கட்டி கொடுத்த கட்டடத்துல அவங்க வாழ்றதுக்கு வழி செய்யறார். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் தர்மர் ராஜசூய யாகம் நடத்துறாரு. யாகம் நடத்தும் போது கிருஷ்ண பரமாத்மா வருகிறார். அவருக்கு முதல் மரியாதை கொடுக்குறாங்க. முதல் மரியாதை கொடுக்க கூடாதுன்னு அங்க உள்ள தர்மர் அனைவருக்கும் தகவல் சொல்லி எல்லா நாட்டு மன்னர்களும் அங்கு யாகம் நடக்கும் இடத்தில் கிருஷ்ணரின் ஒரு அத்தை மகனான சிசுபாலன் கிருஷ்ணர் எந்த நாட்டுக்கும் மன்னன் கிடையாது, இவன் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அவமதிக்கிறாப்புல. ஆனா கிருஷ்ணர் அவங்க அத்தைக்கு வரம் கொடுத்திருப்பாங்க, நான் அவளை சீக்கிரம் கிருஷ்ணர் சிசுபாலனை கொல்ல மாட்டேன், ஆனா அவன் 100 வார்த்தை தப்பா பேசினா அதுக்கப்புறம் நான் கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி கிருஷ்ணர் அமைதியா இருப்பார். ஆனால் இவர் அளவுக்கு அதிகமாக வார்த்தைகள் பேசுவதனால் அந்த இடத்தில் அவர் அவர் கையில உள்ள சக்கராயத்து மூலம் சிசுபாலனை அழிக்கிறாரு. இது மாதிரி அந்த சிசுபாலனை அழிச்சு அந்த இடத்துல பாண்டவர்களுக்கு காப்பாத்தி இவர் அந்த இடத்துல தன்னுடைய பங்கை கொடுக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சு அவங்க பாண்டவர்கள் தோற்றதுனால அந்த இந்திர பிரசித்தமும் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கௌரவர்களுடைய ஆணைப்படி அஞ்ஞான வாசமும் முடிஞ்சு அவங்க மறுபடியும் வரும்போது இவங்க கௌரவர்கள்ட்ட போய் கேட்கும்போது துரியோதனன் அவங்களுக்கு நாங்க எதுவுமே தரமாட்டேங்கும் போது கிருஷ்ணர் அந்த இடத்துல தூது போய் கேட்கும்போது தரமாட்டேன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு 5 கிராமமாவது கொடு அப்படின்னு கேட்கும்போது கொடுக்க மாட்டார் துரியோதனன். 5 வீடாவது கொடு அப்படின்னு கேட்கும்போது கொடுக்க மாட்டார். நான் தர முடியாது அப்படிங்கும்போது அப்ப போர்ல பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்துருவாரு. 2வது போர் மூழ்றதுக்கு முன்னாடியும் கிருஷ்ணர்கிட்ட உதவி கேட்டு துரியோதனன் வருவாங்க, அர்ஜுனனும் போயிருப்பாங்க. ஆனா அர்ஜுனன் அமைதியா கிருஷ்ணனுடைய கால் பகுதியில் அமர்ந்திருப்பார், துரியோதனன் தலைப்பகுதியில் அமர்ந்திருப்பார். ஆனால் தர்மம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணர் அவர் விழிச்சு பார்க்கும்போது அர்ஜுனன் காலடியில் இருப்பதை பார்த்து அர்ஜுனா உனக்கு என்ன வேணும், வா, எப்ப வந்தா என்று கேட்பார். துரியோதனன் நான் அதற்கு முன்னாடியே வந்திருக்கிறேன், உனக்கு தெரியவில்லையான்னு கேட்பார். கர்ணன் கௌரவர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் கிருஷ்ணரால் மிகவும் போற்றப்பட்டவர். கடைசி காலத்தில் கிருஷ்ணர் அவருக்கு சொர்க்கமே கொடுத்தார். இந்த நிகழ்ச்சிகளை நாம் காண வேண்டுமென்றால் நமக்கு ஞாபகத்துக்கு வருவது என்டிஆரும் சிவாஜி கணேசன் அவர்களும் தான். பந்துலு ஐயா எடுத்த கர்ணன் படத்தின் மூலமாக நன்றாகவே விளங்கப்பட்டது. அது தவிர அந்த படத்தில் எழுதப்பட்ட 18 அத்தியாயத்தில் எழுதிய கீதையை எமது கவியரசர் 18 வரிகளில் சொல்லி முடித்தார். கீதையை உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற பாட்டிலே அந்த கர்ணனுடைய வாழ்க்கை முழுவதுமே அழகாக படம் பிடித்து காட்டினார். சக்தி கிருஷ்ணசாமி அவர்களுடைய வசனமும் கவியரசருடைய பாடல்களும் நமது பந்துலு ஐயாவின் இயக்குனர் திறமையும் அந்த படத்தில் கர்ணனுக்கு மிகவும் கொடுக்கப்பட்டது. அதுவரை கர்ணனை ஒரு விரோதியாக மக்கள் பார்த்து கொண்டிருந்தாள். இந்த கர்ணன் படம் வந்த பிறகுதான் கர்ணன் ஒரு போற்றுதலுக்குரிய தலைவரானான் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த படம் ரிலீஸ் ஆன போது என்னுடைய வயது 7 வயதுதான். இதை மறுபடியும் ரிலீஸ் ஆன டயத்தில் தான் நாங்கள் பார்த்து அந்த கர்ணன் முக்கியமான பாத்திரம் கிருஷ்ணன் எப்படி கர்ணனுக்கு அருள் புரிந்தார் என்பதை
எல்லாவற்றையும் அழகாக தெரிந்து கொண்டோம். கிருஷ்ணர் இல்லாவிட்டால் கர்ணனை அழித்திருக்கவே முடியாது அர்ஜுனன். கிருஷ்ணர் வந்து எல்லா வரத்தையும் வாங்கி கொண்டு வருகிறார். அதன் மூலமாக கர்ணன் கடைசியில் கர்ணனுக்கு நல்ல ஒரு கதியை கொடுத்தார் கிருஷ்ணர். முடித்துக் கொள்கிறேன் அம்மா. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இன்றி நிலம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வயிற்றடி போற்றுகின்றேனே என்று விநாயக பெருமானை வணங்கிவிட்டு, கடமை 3 எழுத்து, அறம் 3 எழுத்து, கல்வி 3 எழுத்து, அன்பு 3 எழுத்து, நன்றி 3 எழுத்து, இதுபோல் நானும் ஒரு 3 எழுத்தை எடுத்திருக்கிறேன். அம்மா நம்மளை உலகிற்கு எடுத்து காட்டியவள். அவளில் இருந்து மா என்ற எழுத்தையும், ஆங்கில மாதத்தில் மே என்ற எழுத்தையும், தை மாதத்தில் தை என்ற எழுத்தையும் மாமேதையாக அமர்ந்திருக்கும் குருவருள் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கிருஷ்ணரும் அர்ஜுனரும். என்னையும் பேச வைத்த குருவருள் ஆன்மீக மையத்திற்கு வணக்கம் ஐயா. அர்ஜுனனும் கிருஷ்ணனும் தனியாக அமர்ந்திருக்கும் பொழுது கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் உன்னிடம் கீதையை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது அர்ஜுனன் உலகத்திற்கு பொக்கிசமான கீதையை ஏன் என்னிடம் சொல்ல வேண்டும்? பிதாமகர் பீஷ்மர் இருக்கிறார், அவரிடம் சொல்லி இருக்கலாம். அறங்கள் சாஸ்திரங்கள் அறிந்தவர், அவரிடம் சொல்லி இருக்கலாம். அண்ணன் ஐவரில் மூத்தவரான தர்மர் யுதிஷ்டிரர், அவரிடம் சொல்லி இருக்கலாம். இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு பீமன் பூஜை புனஸ்காரங்கள், பக்திமான், பலசாலி, இப்பேற்பட்ட இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு என்னிடம் சொல்ல வேண்டும் என்று ஏன் நினைத்தாய் கிருஷ்ணா என்று அர்ஜுனன் கேட்க, கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, கிருஷ்ணர் என்னுடன் தோழமை கலந்தவன் நீ, அதனால் நான் உனக்கு சொல்லவில்லை இந்த சலுகையை. பீஷ்மர் அறங்கள் அறிந்தவர், சாஸ்திரங்கள் அறிந்தவர். சாஸ்திரத்தை உணர்ந்தால் மற்றும் ஒருவனுக்கு சிறப்பு வந்துவிடாது, கடைபிடித்தால் தான் சிறப்பு உண்டு. கௌரவர்கள் அதர்மம் புரிகிறார்கள் என்று தெரிந்தும் பீஷ்மர் அவர்கள் பக்கம் இருக்கிறார். அவ்வப்போது தர்மரை பார்க்கும் பொழுதெல்லாம் தர்மம் வெல்லும், பாண்டவர்களை பார்க்கும் போதெல்லாம் தர்மம் வெல்லும் என்று சொல்லிவிடுகிறார். கௌரவர்கள் பக்கம் இருந்து கொண்டு பாண்டவர்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லும் போது இரட்டை வேடம் போடுவது போல் தோன்றுகிறது. ஒரு மனிதனுக்கு எண்ணம், சொல், செயல் இவை 3ம் நன்றாக உணர்ந்து புரிந்து நடக்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணம் அவரிடம் இல்லை. அண்ணன் தர்மர் கீதையை கேட்க வேண்டும் என்பது உன் எண்ணம், ஆனால் அவர் நல்லவர்தான் இல்லை என்று நான் சொல்லவில்லை. கீதையை கேட்க வேண்டும் என்பது உன் எண்ணம். அவர் முன் யோசனை இல்லாதவர், சமயத்தில் வரும் இன்னல்களை நினைத்து எதையும் செய்வதில்லை. முன் யோசனை இல்லாமல் செய்துவிட்டு பிறகு வருந்தி கொண்டிருப்பவர். பீமன் அவர்கள் தன் பலசாலியும் கூட, பூஜை புனஸ்காரங்களை நியமனமாக செய்பவர், வீண் விபரீதங்களை சந்தித்து பின்வரும் விளைவுகளை எதிர்கொள்பவர். அப்படிப்பட்டவர்கள் இவர்கள். அதனால் தான் இவர்களிடம் சொல்லவில்லை. அர்ஜுனா, நீ இவர்களை போன்றவன் அல்ல, மகாவீரன், அதிநுட்பம் வாய்ந்த அஸ்திர வித்தைகள் கற்றவன் என்றும் நீ முன் யோசனை உள்ளவன். அதுதான் உனக்கு தனிச்சிறப்பு. பெரியவர்களையும் அறிவுள்ளவர்களையும் நீ மதிக்கக்கூடியவன். போர்க்களத்தில் உன் முன் நின்ற போது அவர்களை எல்லாம் எதிரியாக நினைக்கவில்லை. அண்ணனாகவும் பெரியப்பாவாகவும் அண்ணன் தம்பியாகவும் அவர்களை உறவு முறை கொண்டு நீ இவர்களை கொன்று இப்படிப்பட்ட இழப்புகளை எல்லாம் இழந்து விட்டு இந்த அரசை ஆள வேண்டுமா என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னிடம் கவலைப்பட்டு வருந்தியும் கூறியிருக்கிறார். நீ பதவி வெறியன் அல்ல,
விரோதங்களுக்கு பழிவாங்க வேண்டும் என்று நீ முன்பு நினைத்த போது களத்தில் அவர்களை மன்னித்து போரே வேண்டாம் என்று எண்ணம் உன்னிடம் உள்ளது. ஓரளவு நீதி எது அநீதி எது என்று சிந்திக்கிறவனாக நீ இருக்கிறாய். நீதியான வழியில் நடக்க அனைத்தையும் தியாகம் செய்ய மன வலிமை தேவை. தன்னுடைய கடமையை உணர்பவனுக்குத்தான் கீதை கேட்கும் தகுதி இருக்கும். இதையெல்லாம் தான் உன்னிடம் கூற வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். உன்னை கண்டு இடி மின்னலோடு வரும் மலைகள் கூட பயந்துவிடும். அர்ஜுனா என்ற ஆபத்திற்கு உன்னை கூப்பிட்டால் பயந்து ஓடிவிடும் மின்னலும் இடியும். அப்படிப்பட்ட நல்லவன். இதனால் தான் உன்னிடம் கூற வேண்டும் என்று நான் நினைத்தேன். வேற எந்த சலுகையும் இல்லை அர்ஜுனா என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அகந்தையற்றவனாய் அர்ஜுனன் அடக்கத்தோடு கிருஷ்ணனை வணங்கி கொன்று நின்றான். வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முகில் அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறைவன் அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் குருவருள் மையம் என்னை பேச அனுமதித்ததற்கு நன்றி. வணக்கம் ஐயா. தேவதாருவே காமதேனுவே தேவதூதனே கண்ணா உயர்காவல் தெய்வமே காதல் கீதமே கங்கை ஆண்டிடும் மன்னா ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை நீதி உன்னிலை கண்ணா ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை நீதி உன்னிலை கண்ணா ஒரு ஜாதியும் இல்லை தனிமையும் இல்லை தர்ம தேசத்தின் மன்னா தேவதாருவே காமதேனுவே தேவதூதனே கண்ணா உயர்காவல் தெய்வமே காதல் கீதமே கங்கை ஆண்டிடும் மன்னா ராதை நாதனே நான்கு தேவனே கீதை நாயகா கண்ணா உன் பாதை எவ்வழி நாங்கள் அவ்வழி பாடி ஆடுவோம் மன்னா எங்கு நோக்கினும் என்ன கேட்பினும் என்னை காணலாம் என்றாய் நாங்கள் ஒன்று நோக்கினோம் ஒன்று கேட்கிறோம் உன்னை மட்டுமே கண்ணா காட்டு மேட்டிலும் நாட்டு வீட்டிலும் காவல் கொண்டவன் அன்றோ உன் பாட்டும் கீதையும் பாண்டவர்தமை வாழ வைத்தனர் அன்றோ காலம் யாவிலும் வசந்தமானவன் மாதம் யாவிலும் மார்கழி உன் கீதை யாவையும் புவனம் காப்பனே நேர்மை ஒன்றுதான் உன்வழி பாலகிருஷ்ணனே சீதை மாணவா என்றும் உன்வழி போற்றினோம் எம் பாவம் தீரமும் நன்மை சேரவும் கோவில் தீவத்தை ஏற்றினோம் தேவதாருவே காமதேனுவே தேவதூதனே கண்ணா உயர்காவல் தெய்வமே காதல் கீதமே கங்கை ஆண்டிடும் மன்னா. மதுராவை உத்திரசேனன் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய மகன் கம்சன் என்ற இளவரசனாக அந்த நாட்டை ஆண்டு வந்தான். அவன் மிகவும் கொடூர புத்தி உள்ளவன். அவன் நாட்டு மக்கள் அவன் ஆட்சி காலத்தில் பயந்து துன்பமோடு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். ஆனால் அத்தகைய உள்ளம் கொண்ட கம்சனோ ஒன்றுவிட்ட சகோதரியான தேவகி என்பவரின் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் கொண்டான். தேவகியும் அதே போல் அண்ணன் மேலே அளவு கடந்த அன்பும் பாசமும் கொண்டவளாக வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் தேவகிக்கு வசுதேவர் என்ற நல்ல மனிதரோடு திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. பல்வேறு விதமான கோலாகலங்களோடு சம்பிரதாயங்களோடு திருமணம் முடிந்து திருமண தம்பதியரை அவள் மீது கொண்ட அன்பின் பால் தானே தேரை ஓட்டி மாப்பிள்ளை வீட்டாருக்கு அழைத்து செல்ல முற்பட்டார் கம்சன். அப்படி திருமண ஊர்வலத்தை தானே தேரை ஓட்டி கொண்டு செல்லும் பொழுது வானத்திலிருந்து ஒரு அசரீரி ஒலித்தது. ஏய் ஆணவம் கொண்ட கம்சனே, என்ன ஆனந்தமாயிருக்கிறாய்? உன் தங்கையின் 8வது மகனான கிருஷ்ணன் உன்னை கொல்ல போவது நிச்சயம் என்று
வானத்தில் ஒரு ஒளி ஒளித்து நின்றது. ஆங்காரம் உள்ளம் கொண்ட கம்சனோ ஆங்காரப்பட்டு திருமண ஊர்வலத்தை திருப்பி மதுராவுக்கே அழைத்து செல்ல நிறுத்தி தன் தங்கையை கொள்வதற்கு முற்பட்டான். ஆனா வசுதேவரோ அவர் காலை பற்றி, திருமணமான அன்றே உன் தங்கையை கொல்ல போகிறாய கம்சா, உனக்கு இது நியாயமா என்று கெஞ்சினார். சரி, நாங்கள் எங்களுக்கு பிறக்க போகும் அனைத்து குழந்தைகளையும் உங்களிடமே கொடுத்து விடுகிறோம் கம்சா, எங்களை நம்புங்கள் என்று கெஞ்சினார். கம்சனோ தன் தங்கையை எண்ணி அவளை கொல்லாது விட்டுவிட்டு, நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று அவர்களை மதுராவிற்கே திருமண ஊர்வலத்தை திருப்பிவிட்டு மதுராவில் சிறையில் அடைத்தான். சிறை காவலர்களை வைத்து அவர்களை பாதுகாக்க செய்தான். ஒரு நாள் திடீரென்று தேவகி முதல் குழந்தையை கருவுற்று அந்த குழந்தையும் பிறந்தது. குழந்தை அழுகுரல் கேட்டு காவலர்கள் கம்சனிடம் சென்று குழந்தை பிறந்ததை பற்றி சொன்னார்கள். கம்சன் உடனே தேவகியிடம் பறந்து வந்து, தேவகியே, குழந்தையை என்னிடம் கொடு என்றார். குழந்தையை அவனே கையில் இருந்து பறித்து கொண்டு இரு கால்களையும் பிடித்து தலையை செவித்து முட்டி அந்த குழந்தையை இறக்கச் செய்தார். இவ்வாறாக இதற்கு பிறகு பிறந்த 5 குழந்தைகளையும் மொத்தம் 6 குழந்தைகளையும் இவ்வாறு கம்சன் கொன்று விட்டான். ஒரு நாள் திடீரென்று மீண்டும் தேவகி 7வது குழந்தையை கர்ப்பம் தரித்தாள். அந்த குழந்தை மாய சக்தியால் வசுதேவரின் இன்னொரு மனைவியான ரோகிணி என்பவர் இருக்கும் இடத்தில் கோகுலத்தில் மாயமான முறையில் அவளது கர்ப்ப பைக்குள் வைக்குமாறு இறைவன் ஆணையிட்டார். அவ்வாறே கர்ப்ப பைக்குள் மாயமான முறையில் வைக்கப்பட்டது ரோகிணியின் கர்ப்ப பைக்குள். இங்கு காவலர்களிடம் இவர்கள் இருவரும் 7வது குழந்தை இறந்தே பிறந்து விட்டது என்று கூறினர். காவலர்களும் அதை நம்பி கம்சனிடம் தெரிவிக்க அவன் ஆனந்த வெள்ளத்தில் சந்தோஷப்பட்டான். ஒரு நாள் ஆவணி மாதம் 8ஆம் நாள் மதுராவில் கடும் புயல் வீசியது. மழையோ கொட்டென்று கொட்டியது. தேவகி மீண்டும் கருவுற்றாள். அப்பொழுது மகாவிஷ்ணு வசுதேவரிடம் தேவகியும் முன் தோன்றி, உங்களுடைய கனவை நிறைவேற்றுவதற்கு நானே உங்கள் வயிற்றில் வந்து 8வது மகனாக பிறக்கப் போகிறேன். ஆனால் நீங்கள் அக்குழந்தையை கோகுலத்தில் வளரும் யசோதையிடம் கிடத்திவிட்டு அங்கிருக்கும் ஒரு குழந்தையை இங்கு வந்து மாற்றி வையுங்கள் என்று கூறிவிட்டு மகாவிஷ்ணு மறைந்து விட்டார். அன்றிரவே தேவகிக்கு 8வது குழந்தை பிறந்தது. மகாவிஷ்ணு கூறியபடியே இந்த குழந்தையை ஒரு கூடையில் எடுத்து வைத்து தன் கைகளில் உள்ள விலங்குகள் கட்டவிழ்த்தப்பட்டு சந்தோஷப்பட்டு இந்த குழந்தையை ஒரு கூடையில் எடுத்து சென்றார் வசுதேவர். ஆதிசேஷன் இவருக்கு துணையாக வசுதேவரோட பின்தொடர்ந்து பாதுகாப்பாக சென்று அங்கு அந்த குழந்தையை அந்த தொட்டிலில் கிடத்திவிட்டு, கிருஷ்ணனை அந்த தொட்டிலில் கிடத்திவிட்டு அங்கிருக்கும் ஒரு குழந்தையை இங்கு எடுத்து வந்தார். அப்பொழுதே சிறை கதவுகள் திறந்து கொண்டன. உள்ளே நிறந்தவுடன் சிறை கதவுகள் மூடிக்கொண்டன. இந்த குழந்தை அழுகுரல் கேட்டு சிறை காவலர்கள் கம்சனிடம் சென்று, சிசுவின் அழுகுரல் கேட்கிறது, இங்கே 8வது குழந்தை பிறந்திருக்கிறது என்று கூறினர். கம்சன் ஓடி வந்து, தேவகி, அந்த குழந்தையை கொடு, நான் கொல்ல போகிறேன், இந்த குழந்தையால் தான் என் உயிருக்கு ஆபத்து என்று குழந்தையை பறித்தார். அப்பொழுது குழந்தையை பறித்து கொண்டு வசுதேவர் கெஞ்சுகிறார், இந்த சிறு குழந்தையா உங்களை கொல்ல போகிறது, ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறீர்கள் என்று கெஞ்சுகிறார். அதை மீறி அவர் அந்த குழந்தையை கையில் இருந்து பறித்து தூக்கி சென்று நிறுத்தினார். அப்பொழுது அந்த குழந்தை காற்றில் பறந்து துர்காதேவியாக மாறி, சூதுவாது கொண்ட கம்சனே, இந்த குழந்தையாய் நீ கொல்ல போகிறாய், உனக்கு என்ன ஆணவம்? வசுதேவர் தேவகியின் 8வது குழந்தை நந்தவனத்தில் யசோதையிடம் பாதுகாப்பாக வளர்கிறது. தகுந்த நேரத்தில் அந்த குழந்தை உன்னை வந்து கொல்லும், இது நிச்சயம் என்று கூறி துர்காதேவி மறைந்து விட்டாள். கம்சனுக்கோ பயம் நச்சு தாங்கவில்லை. பயத்தோடு வாழ்ந்து வந்தான். தேவகியும் வசுதேவரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியில் வாழ்ந்தனர். அந்த 7வது குழந்தை வசுதேவரின் இன்னொரு மனைவியான ரோகிணியின் வயிற்றில் மாயமான முறையில் வைக்கப்பட்ட குழந்தைக்கு பலராமன் என்று பெயர் சூட்டினார்கள். இவ்வாறு கிருஷ்ணனின் பிறப்பு ஆவணி மாதம் 8ஆம் நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ண பகவான் அவதரித்தார். இப்பொழுது அவருடைய லீலைகளை பற்றி பார்ப்போம். கிருஷ்ணன் தேவகி வசுதேவரிடம் மதுராவில் பிறந்தாலும் அவர் கோகுலத்தில் யசோதியிடமே வளர்ந்து வந்தார்.
சிறு வயதிலிருந்தே சில குறும்புகள் செய்து வந்தார். அவர் கோபியர்கள் வெண்ணெய் திரட்டி வைத்த பானையை உடைத்து வெண்ணெய் திருடி உண்டார். தன் நண்பர்களுடன் கோபியர்களின் இல்லங்களுக்கு சென்று கூரைக்குள் நுழைந்து வெண்ணெயை திருடி உண்டு வந்தார். அவர்கள் யசோதையிடம் கிருஷ்ணன் செய்யும் இந்த லீலைகளை எல்லாம் கண்டிக்குமாறு கோபியர்கள் வேண்டினர். யசோதையும் கிருஷ்ணனை கண்டிக்க முற்பட்டாள். அப்பொழுது கிருஷ்ணன் ஒன்றும் அறியாத குழந்தை போல் பாசாங்கு செய்வது போல் அழுது கொண்டே அம்மாவை பார்த்தார். இறக்க கொண்ட குணம் தாய் யசோதா தன் குழந்தையை அரவணைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது இந்த கிருஷ்ணன் மாய கிருஷ்ணன் கோபியர்களை எள்ளி நகையாடினார். இது போல பலமுறை செய்தும் மீண்டும் மீண்டும் கோபியர்கள் தன் தாய் யசோதையிடம், வளர்ப்பு தாய் யசோதையிடம் முறையிட்டு அவர் ஒரு நாள் கிருஷ்ணனை உரலில் கயிற்றில் கட்டி போட முயன்றார். இவரை கயிற்றில் கட்டி போட்டதால் இவர் தாமோதரன் என்று அழைக்கப்பட்டார். தாமோதரன் என்ற சொல்லுக்கு கயிற்றினால் கட்டப்பட்டவன் என்பது பொருள். இப்படி பல லீலைகளை செய்து வந்த கிருஷ்ணன் வாலிப பருவம் அடைந்தவுடன் வனங்கள், பூங்காக்கள் என்று நண்பர்களுடன் சுற்றித் திரிந்தான். அப்பொழுது அங்கு கோபியர்களை கண்டான். கோபியர்களில் ஒருத்தியான அழகி ராதாவை கண்டான். அந்த ராதாவும் கிருஷ்ணன் மேல் அன்பும் காதலும் கொண்டாள். அந்த கிருஷ்ணனும் ராதா மேல் அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தான். இவர்கள் இருவரும் இப்படி அன்பாக பழகுவதை பார்த்த மிற்ற கோபியர்கள் தாய் தந்தையரிடம் முறையிட்டனர், கண்டிக்குமாறு முறையிட்டனர். யசோதையும் கிருஷ்ணனை வீட்டில் பல வேலைகளை அமர்த்தி அவன் வெளியில் செல்லாதமாறு வீட்டிலேயே தங்க வைத்தாள். ராதையின் தாயாரும் அவளை வீட்டிலேயே அமர்த்தி விட்டாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமல் ஏக்கமாகவே வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் ராதையின் வீட்டில் பசுமாடுகள் கறப்பவர் வராததால் பசுமாடுகள் கத்தத் தொடங்கின. ஆனால் யசோதை இரக்கம் கொண்ட குணம் கொண்டவள், கண்ணா, எதிர் வீட்டில் பசுமாடு கறப்பவர் வரவில்லை போல, அங்கு மாடுகள் எல்லாம் கத்துகின்றன, பாவம் என்று கூறினாள். கண்ணன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன் தாயிடம், அம்மா, நான் போய் பால் கறந்து கொண்டு வரட்டுமா, பால் கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டார். யசோதை ஏதோ ஒரு எண்ணத்தில் சரி என்று தலையாசித்து விட்டார். கண்ணனுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. உடனே அவர் குதித்து எழுந்து ராதையின் வீட்டுக்குள் நுழைந்து மாடு பால் கறக்க முற்பட்டார். அதே போல் ராதையும் தன் தாயிடம், அம்மா, நான் தயிர் கடந்து வருகிறேன் என்று தயிரையும் மத்தையும் பாத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றார். மாடியில் ஒரு ஜன்னலின் அருகிலே உட்கார்ந்து கண்ணனை சரியாக பார்ப்பதற்கு தகுந்த மாதிரி உட்கார்ந்து கொண்டாள். சிறிது நேரம் கழித்து ராதையின் தாயார் வெளியில் வந்தார். அவர் கண்ணன் ஒரு பசுமாடு இல்லாம ஒரு காளை மாடை பிடித்துக் கொண்டு இவன் பால் கறப்பதை கண்டு இவன் மீது கடிந்து சினம் கொண்டார். மாய கண்ணனோ ஓடி சென்று ஒளிந்து கொண்டான். கொஞ்ச நேரம் கழித்து தாய் தன் மகள் ராதையிடம் வெண்ணெய் திரட்டி வரலாம் என்று மாடிக்கு சென்றார். அங்கோ அவள் வெறும் பாத்திரத்தை கடைந்தவாறு வேலை செய்து கொண்டிருந்தாள். அவளையும் திட்டிக் கொண்டு தாய் கீழே இறங்கி விட்டாள். இவ்வாறு கிருஷ்ணன் பண்ண லீலைகளை சொல்லவே அடங்காது. முன்னொரு காலத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் விஷ்ணு சித்தர் என்ற அந்தனர் வாழ்ந்து வந்தார். அவர் தொழில் என்னவென்றால் டெய்லி பூக்களை பறித்து கண்ணனுக்கு சாற்றுவதே தம் முக்கிய கடமையாக கொண்டிருந்தார். அவர் ஒரு நாள் அப்படி பூக்களை பறித்து கண்ணனுக்கு சாத்தும் பொழுது அங்கிருந்த அருகில் ஒரு பெண் குழந்தை பார்த்தார். அந்த குழந்தையை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து கோதை என்று பெயரிட்டு ஒரு தகப்பனார் போல் வளர்த்து வந்தார். அந்த கோதையும் இவர் மேல் அன்பு கொண்டு தகப்பன் போல் பாவித்து அப்பாவாக நினைத்து வாழ்ந்து வந்தார். இவர் தினந்தோறும் பூக்களை பறித்து மாலை தொடுப்பதை தந்தைக்கு தெரியாமல் தன் கழுத்தில் போட்டுக்கொண்டு மறைத்து வைத்து விடுவாள். இந்த தந்தை விஷ்ணு சித்தர் இந்த பூமாலையை எடுத்து கண்ணனுக்கு டெய்லி சாத்துவார். ஒரு நாள் இந்த தகப்ப தன் குழந்தை செய்வதை பார்த்து கண்டித்து விட்டார். அன்று வேறொரு பூக்களை பறித்து கண்ணனுக்கு சாத்த எடுத்து சென்றார். ஆனால் அன்றிரவே கண்ணன் அவர் கனவில் தோன்றி கோதை கழுத்தில் அணிந்த பூமாலையே எனக்கு உகந்தது என்று கூறி மறைந்து விட்டார். உடனே விஷ்ணு சித்தரும் அதே மாலையை கண்ணனுக்கு கொண்டு போய் சாத்தினார். இப்படி அந்த கண்ணன் மீது அளவு கடந்த அன்பு கொண்டதால் ஆண்டாள் என்று பெயர் பெற்றும் சூடி கொடுத்த சுடற்குடி என்று பெயர் பெற்றும் வாழ்ந்து வந்தாள். அவள் பருவ வயது அடைந்த பொழுது ஸ்ரீ திருவரங்கத்தில் உள்ள அந்த பெருமாளையே தன் கணவராக வர வேண்டும் என்று கனவு கண்டாள். தன் தோழியிடம் தான் கனவு கண்டவற்றையெல்லாம் கூறினாள். திருவரங்க பெருமாளும் விஷ்ணு சித்தர் கனவில் தோன்றி, உன் மகளை ஒரு மணப்பெண் போர் அலங்காரம் பண்ணி திருவரங்கத்துக்கு அழைத்து வாருங்கள் என்று கூறி மறைந்தார்.
அவர் கூறியது போலவே விஷ்ணு சித்தர் தன் மகள் ஆண்டாளை ஒரு மணப்பெண் போல அலங்காரம் செய்து திருவரங்கத்திற்கு அழைத்து சென்று அவருடைய பள்ளியறைக்குள் மகளை அழைத்து சென்று இறைவனோடு இறைவனாக ஒன்றாக கலந்தார் என்பது வரலாறு. நன்றி அம்மா.